370 கடலுக்குள் குதித்த டேரான். டேரன் சரவணனிடம் பேசிவிட்டு தனது கண்களை இறுக மூடிக்கொண்டார். அதை பார்த்த எமி, டேரன், நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. நீங்க தேவையில்லாம இவங்கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. கண்டிப்பா ஆரன் ஃபேமிலி நம்மளை விட்டு கொடுக்காது. எப்படியும் அவங்க நம்மளை காப்பாத்த வந்துருவாங்க என்று சொன்னார். எமி கரெக்டாக பேசி முடிக்க அங்கு ஒரு கப்பல் வந்தது. அதில் இருந்தவன் டேரனின் ஆள்தான். அவனை பார்த்ததும் எமி சிரித்துக் கொண்டே சொன்னார், பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, நம்ம ஃபேமிலி கண்டிப்பா நம்மள அபாண்ட் பண்ண மாட்டாங்கன்னு என்று சொன்னவர் அந்த கப்பலில் வந்தவனை பார்த்தார். சொல்லு, என்னாச்சு? ஆரன் ஃபேமிலிக்கு நாங்க அனுப்பின மெசேஜ் போச்சா? அவங்க என்ன சொன்னாங்க என்று கேட்டார். உடனே அந்த கப்பலில் வந்தவன் தயங்கிய குரலில் சொன்னான், நாங்க போன் பண்ணோம். அவங்க ரொம்ப கோவமா இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவோம்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொல்லி ரொம்ப நேரம் ஆகியும் போன் வரல. அதனால நான் திரும்ப அவங்களுக்கு போன் பண்ணேன். அப்ப அவங்க, நீ சொல்றது புரியுது, வெயிட் பண்ண சொல்லு, அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் ஆச்சு, மனசு கேட்காம மறுபடியும் போன் பண்ணேன். அப்ப அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறேன்னு சொன்னாங்க என்று அவன் தயங்கிக் கொண்டே சொன்னான். என்ன, அவங்க பிஸியா இருக்கேன்னு சொன்னாங்களா? நாங்க இந்த நிலைமையில மாட்டிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சும் அவங்க பிஸியா இருக்கேன்னு சொன்னாங்களா? அப்படி பிஸியா இருக்கிற அளவுக்கு அவங்க என்ன முக்கியமான வேலை பண்ணிட்டு இருக்காங்க என்று கோபமாக கேட்டார் எமி. உடனே அந்த கப்பலில் வந்தவன் மீண்டும் ஒரு சிறு தயக்கத்துடன் பேசினான். மேம், அவங்க டீ சாப்பிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க என்று சொன்னான். அதை கேட்டதும் டேரனும் எமியும் அதிர்ந்து போனார்கள். டேரன் விரக்தியில் சத்தமாக சிரித்தார். டீ குடிக்கிறாங்களா? ஆமி, கேட்டியா? டீ குடிக்கிறாங்களா? உனக்கு இன்னும் புரியலையா? அவங்க நம்மள அபேண்டன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க நம்மள ஏத்துக்க மாட்டாங்க. நம்மளோட வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிருச்சு என்று சொன்னார். டேரனின் அந்த நிலையை பார்த்ததும் என்ன சொல்வதென்று தெரியாமல் எமி டேரன் அருகில் சென்று கதறி எழுதார். உடனே டேரன் சரவணனை நிமிர்ந்து பார்த்தார். உண்மையிலேயே நீ அமேசிங்கான ஆளுதான். உன்னை நான் தான் குறைவா எடை போட்டேன். உன் கூட சண்டை போட்டதுல எனக்கு சந்தோஷம்தான். இப்ப நான் நரகத்துக்கு போறதுக்கு காரணமா நீதான் இருக்கன்னு நினைக்கும் போதும் எனக்கு சந்தோஷம்தான். உன்ன மாதிரி ஒரு வீரன் கூட மோதுனதுல எனக்கு பெருமைதான். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அதை மட்டும் தீர்த்து வைப்பியா என்று கேட்டார். உடனே சரவணன் என்ன என்பது போல் தனது ஒற்றை புருவத்தை தூக்கினான். இல்ல, இந்த கடல் படைய இத்தனை வருஷமா நாங்க ஆண்டுகிட்டு இருந்தோம். ஆனா எங்களை தூக்கடிக்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய படைய அதுக்குள்ள எப்படி உருவாக்குன? இதெல்லாம் உண்மையாவே உன்னோட படைகள் தானா? உனக்கு பின்னால ஜேம்ஸ் இருக்கிற தைரியத்துல தான் நீ எங்க கூட சண்டைக்கு வரேன்னு நினைச்சேன். இவ்வளவு நடந்த பிறகும் நீ அமைதியா வரும்போது கூட ஹோக்சியா நாடு உன் பக்கம் இருக்குங்கிற தைரியத்துல தான் நீ இவ்வளவு கான்பிடண்டா இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, உன்னோட கான்பிடன்ஸ் காரணமே நீதான்னு. எனக்கு தெரியும், இப்ப கூட ஆரோன் ஃபேமிலி எங்களை காப்பாத்தாம இருக்கிறதுக்கு காரணமும் நீதான். அதனால உன் மேல நான் ஒன்னும் கோவப்பட போறதில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லு, உன் பின்னாடி இருக்கிற அந்த பலம் யார்? இந்த வயசுல உன்னால எப்படி இவ்வளவு பெரிய படையை உருவாக்க முடிஞ்சிச்சு என்று கேட்டார். அதை கேட்டதும் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த சரவணன், இதுக்கெல்லாம் நிச்சயமா இப்ப உங்களுக்கு பதில் தெரியணுமா என்று கேட்டான். இல்ல, வேண்டாம், எனக்கு இதுக்கான எந்த பதிலும் தெரிய வேண்டாம். ஆனா தயவு செஞ்சு என்னோட பையனை மட்டும் விட்டுரு. எனக்கு தெரியும் உன்னோட டார்கெட் என்னோட பையன் இல்லன்னு. அவன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான். உண்மையை சொல்ல போனா உன் அளவுக்கு பலம் அவன்கிட்ட கிடையாது. அவன் ஒரு பைக்கை திருடுறது கூட தகுதி இல்லாதவன். அவனை உன்னுடைய எதிரியா நினைக்காத. அவனை மன்னிச்சு விட்டுரு. எனக்கு அப்புறம் இந்த உலகத்துல நான் வாழ்ந்தேன்றதுக்கான ஒரே அடையாளம் என்னோட பையன் மட்டும்தான். அதனால தயவு செஞ்சு அவனை விட்டுரு என்று சொன்னார். டேரன் அப்படி சொன்னது மறுபடியும் அவரை கோபமான பார்வையில் பார்த்தான். உங்க பிள்ளை என்ன பண்ணி இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் தானே என்று கேட்டான். எனக்கு தெரியும். ஆனா இப்போ எலினாவை காப்பாத்துற மருந்து என்கிட்டயும் இல்ல, ஆரோன் ஃபேமிலி கிட்டயும் இல்ல. அந்த ட்ரக்ஸ் பத்தி நானும் கேள்விப்பட்டேன். நல்லவேளை அந்த பாவி ஸ்டீஃபன் எலினாவை தொடல. அந்த ட்ரக்ஸோட சைடு எஃபெக்ட், அந்த ட்ரக்ஸை எடுத்துக்கிட்ட பிறகு அவங்க யார் கூட பிசிக்கல் கான்டாக்ட் வச்சிருக்காங்களோ அவங்க என்ன சொன்னாலும் அவங்க அடிமை மாதிரி செய்வாங்க. அவங்க எப்பவுமே அதே எண்ணத்துல தான் இருப்பாங்க. அவங்கள யாராலையும் பிசிக்கலா சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு எந்த மாதிரி மருந்து கொடுத்தாலும் அவங்கள சரி பண்ண முடியாது. இந்த ட்ரக்ஸுக்கான ஆன்டிடோட் கொடுக்கற வரைக்கும் அவங்க இப்படித்தான் இருப்பாங்க என்று சொன்னார். சரவணன் மறுபடியும் கோபமானான். ஆனா இந்த ட்ரக கொடுத்தது நீங்க தானே? உங்களுக்கு இந்த ட்ரக் ஒரு டாக்டர் தானே கொடுத்தான்னு சொன்னீங்க என்று கேட்டான். ஆமா,
இந்த ட்ரக்க கொடுத்தது ஒரு டாக்டர் தான். ஆனா அவனை பார்க்கும்போது அவன் டாக்டர் மாதிரியே இல்ல, ஏதோ விசித்திரமா இருந்தான். எனக்கு தெரிஞ்சு அவன் கண்டிப்பா உங்களுடைய எதிரியாத்தான் இருப்பான் என்று சொன்னார். எப்படியாவது இவர்களிடம் இருக்கும் அந்த ஆன்டினோட்டை வாங்கி எலினாவை காப்பாற்றி விடலாம் என்று நினைத்திருந்தவனுக்கு டேரன் பதில் சற்று அதிர்ச்சியை கொடுத்தது. பின்பு ஒரு நிமிடம் யோசித்தான். சரி, எனக்காக நீங்க ஒன்னு பண்ணணும் என்று சொன்னான். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் தாராளமா பண்றேன் என்று டேரன் சொன்னார். உடனே சரவணன் தனது கையில் வைத்திருந்த ஒரு லிஸ்டை எடுத்து அவர் முன்பு வீசினான். தனது ஒரு கைகளால் அதை எடுத்து பார்த்த டேரன் அப்படியே அதிர்ந்து போனார். இதுல நிஜமா நான் கையெழுத்து போட்டாகணுமா? நான் கேள்விப்பட்டேன் நீங்க பீனிக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர்னு. ஒருவேளை நீங்க பண்ற இந்த காரியம் பீனிக்ஸ் ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா என்று கேட்டார். அது என்னோட பிரச்சனை, அதை நான் பாத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யுங்க என்று சரவணன் சொன்னான். மறுபடியும் அந்த லிஸ்டை ஒருமுறை நன்றாக பார்த்தவர் பின்பு சரவணனிடம் பேசினார். எனக்கு இன்னொரு சந்தேகம், நீங்க இவ்வளவும் பண்ணதுக்கு காரணம் இந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் எழுதி வாங்கத்தானா என்று கேட்டார். உடனே சரவணன் அதுவும் ஒரு காரணம் என்று சொன்னான். எனக்கு நிஜமாவே நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு தெரியல. ஏன்னா இதுல இருக்கிற எல்லா ஃபேக்டரிஸுமே ஏரோன் ஃபேமிலினால கைவிடப்பட்டது. ஏரோன் ஃபேமிலி இதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அந்த ஃபேக்டரிய எதுக்கு நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஆனாலும் நீங்க கேட்கறதுனால நான் இதுல கையெழுத்து போடுறேன். இன்னில இருந்து இந்த கம்பெனி இங்க இருக்கிற எல்லா ஃபேக்டரிஸும் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்லிவிட்டு தனது கைவிரலை கடித்து அதில் வந்த ரத்தத்தால் அந்த காகிதத்தில் கைரேகை வைத்தார். பின்பு மெதுவாக எமியின் உதவியுடன் எழுந்து சரவணன் முன்பு தலை வணங்கினார். உன்ன மாதிரி ஒரு வீரனை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொன்னவர் தனது மனைவியின் மீது கை போட்டு அவரை தன் மார்போடு அணைத்த வண்ணம் அந்த கடலை ஒருமுறை நன்றாக சுற்றி பார்த்தார். பின்பு கண்களை இறுக மூடிக்கொண்டு இருவரும் அந்த கடலுக்குள் குதித்தார்கள். அதுவரை டேரன் சார்பாக சண்டை போட்டுக் கொண்டிருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் அப்படியே உறைந்து நின்றார்கள். தங்களது தலைவன் இல்லாமல் தான் இப்படி இந்த படையை வழிநடத்துவது என்று எதுவும் தெரியாமல் திணறிக் கொண்டு நின்றார்கள். டேரனும் அவரது மனைவி எமியும் கடலில் விழுவதை பார்த்ததும் டேரனின் ஆட்கள் அதற்கு மேல் எதுவும் செய்யாமல் அவர்களது ஷிப்பை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து சென்றார்கள். பின்பு சரவணன் அருகில் ஜஸ்டின் வந்தான். ஏரோன் ஃபேமிலி இவங்க இறக்குறதை இப்படி வேடிக்கை பார்க்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஃபேமிலி இவங்களை எப்படி அபேன் பண்ணாங்க? உண்மையிலேயே என்ன பாஸ் நடந்திருக்கும் என்று கேட்டான். உடனே சரவணன் என்று சொல்லி தனது தோளை குலுக்கினான். அவனின் செய்கையிலேயே நிச்சயம் இதற்கான பதில் சரவணனுக்கு தெரிந்திருக்கும் என்பதை நன்றாக புரிந்து கொண்ட ஜஸ்டின் சிரித்தான். பாஸ், யூ ஆர் இன்கிரெடிபிள் என்று சொன்னான். சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நாம கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. ஒன்னும் பிரச்சனையாகாது தானே என்று கேட்டான். இல்ல பாஸ், ஆல்ரெடி நான் எல்லா சிக்னலையும் கட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே மிலிட்டரி சேட்டலைட்டோட சிக்னல் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். அதனால எந்த பிரச்சனையும் வராது என்று சொன்னான். ஓகே, then we can go now என்று சரவணன் சொல்ல, அப்பொழுது அவர்களை அங்கிருந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டி போக ஸ்பீட் போட் வந்தது. அதில் சரவணன் மற்றும் அவனது ஆட்கள் அனைவரும் ஏறி அங்கிருந்து சென்றார்கள். சரவணன் கரைக்கு வந்ததுமே ஜேம்ஸிடமிருந்து போன் கால் வந்தது. உடனே அதை அட்டன் செய்து ஹலோ என்றான். ஹலோ மிஸ்டர் சரவணன், are you all right? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே என்று ஜேம்ஸ் கேட்டார். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் என்று சொன்னான். நீங்க ஹை சீல போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதான் நல்லா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போன் பண்ணினேன் என்று சொன்னார். உடனே சரவணன் ஆமா அங்க போனேன் என்று கேஷுவலாக சொன்னான். மிஸ்டர் சரவணன், ஒருவேளை நீங்க அங்க மிஸ்டர் டேரனை மீட் பண்ணீங்க என்று அவர் சற்று தயங்கிக் கொண்டே கேட்டார். மீட் பண்ண, ஆனா இப்ப ஒரு உயிரோட இல்ல என்று சொன்னான். சரவணன் சொன்னதை கேட்டதும் ஜேம்ஸ் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார். என்ன, உயிரோட இல்லையா என்று கேட்டார். பின்பு சுதாரித்துக் கொண்டு அவருக்கு இந்த இறப்பு வேணும் தான், கொஞ்ச நஞ்ச ஆட்டமா போட்டாரு மிஸ்டர் சரவணன், உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே என்று மறுபடியும் அவன் அழுத்தி கேட்டான். நான் நல்லதா இருக்கேன் என்று சொன்னான். உங்களுக்கு எதுவும் ஆகல, அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் மிஸ்டர் சரவணன், ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் 2-3 நாள்ல எக்கனாமிக் கான்பரன்ஸ் நடக்க போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்களுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது என்று சொன்னார். சரவணன் அவரிடம் ஒரு சில வார்த்தைகளை பேசிவிட்டு போனை துண்டித்தான். அவ்வளவு நேரம் சரவணன் பேசிக் கொண்டிருந்ததை ஹரிஷ் பார்த்து கொண்டிருந்தார். பின்பு பாஸ், எனக்கு ஒன்னு சொல்ல தோணுது, ஆனா சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல என்று சொன்னார்.
என்ன ஹரீஷ், என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? சொல்லுங்க, என்ன தோணுது என்று கேட்டான். இந்த ஜேம்ஸ் பத்தி தான். அவன் உங்ககிட்ட தேங்க்யூ சொன்னான்ல, ஆனா அது அவன் மனசுல இருந்து சொல்லல. அவன் டபுள் ஃபேஸ் கொண்டவனா இருக்கான். அவன் ஜஸ்ட் அவனோட தேவைக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்று சொன்னார். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு சொன்னான், அது கூட எனக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் அவரை பத்தி தெரியும். ஆனா அதனால நமக்கு ஒரு பிரச்சனை ஆக போறது இல்லையே. நாம பண்றது நம்மளோட நாட்டுக்காக. சோ இதுல அவரோட தேங்க்ஸ் நமக்கு ஒன்னும் பெருசு கிடையாது. ஃபைனலா நமக்கு ஒரு வழியா நம்மோட நாட்டுக்கு திரும்பி போக போறோம். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொன்னான். ஒரு பெரிய வில்லாவின் யார்டில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தார். அவர் அந்த வீட்டை சுற்றி முற்றியும் பார்த்துவிட்டு பின்பு தனது அருகில் நின்று கொண்டிருந்த பட்லரிடம் பேசினார். இதை நீங்க ஒழுங்கா பராமரிக்கிறது இல்லையா? பாருங்க, மரம் செடி கொடி எல்லாம் வளர்ந்து வீடு எப்படி இருக்குன்னு. உடனே ஆள் வச்சு இதெல்லாம் கிளீன் பண்ணுங்க. அப்புறம் கிராஸ் கட்டர் எடுத்துட்டு வாங்க. இங்க நிறைய புல் எல்லாம் முளைச்சிருக்கு. இந்த இடத்துல நிறைய தூசி எல்லாம் இருக்கு என்று சொல்லிவிட்டு தானாகவே அதையெல்லாம் சுத்தம் செய்தார். அந்த பெண்ணை பார்த்ததும் பட்லர் பதறி போனார். மேம், நீங்க எதுக்கு மேம் இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? நான் இப்பவே ஆளுங்களை வர சொல்லி இதையெல்லாம் பண்றேன் மேம். நீங்க வாங்க, வந்து உட்காருங்க என்று சொன்னார் பட்லர். அதையெல்லாம் காதில் வாங்காத அந்த பெண் அருகில் இருந்த தண்ணீர் ஸ்ப்ரேயை தூக்கி செடிகளுக்கு தண்ணீர் விட ஆரம்பித்தார். பின்பு அந்த பட்லர் அவர் அருகில் மிக மெதுவாக சென்றார். மேம், நீங்க கேள்விப்பட்டீங்களா? அந்த டேரனும் அவருடைய ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்களா என்று சொன்னார். பட்லர் சொன்னதை கேட்டதும் நிமிர்ந்து பார்க்காமலேயே அந்த பெண் சொன்னார், எனக்கு தெரியும். அது செஞ்சது சரவணன் தானோ எனக்கு தெரியும் என்று கேஷுவலாக சொன்னார். மேம், அதான் எனக்கு புரியல. மிஸ்டர் ஹென்ரியோட பலத்தை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, அவரோட பலமே எமியோட அப்பா தான். அவர் இருக்கும்போது இந்த சரவணனால எப்படி ஹென்ரியை கொல்ல முடிஞ்சது என்று கேட்டார். உடனே அந்த பெண், எனக்கு சரவணனோட எபிலிட்டி பத்தி எதுவும் தெரியாது. ஆனா அவன் ரத்தினத்தோட ஸ்டூடெண்ட். அதனால கண்டிப்பா அவனால செய்ய முடியும் என்று சொன்னார். மேம், அப்போ அன்னைக்கு நடந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்து சரவணனை நீங்க வெளியில கூட்டிட்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதொன்னும் இல்ல. அந்த சரவணனை ரத்தினம் தன்னோட ஸ்டூடெண்ட்னு சொன்னார்ல, அதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கதான் போனேன். அவனுக்காக அவர் இவ்வளவு பண்றது ஓத்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், கண்டிப்பா ஓத்துதான் என்று சொன்னார். ஆரோன் ஃபேமிலியின் மேன்ஷனில் உள்ள ஹாலில் உட்கார்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்த சக்திவேல் அந்த கப்பை கீழே வைத்தார். பின்பு, எல்லாரும் டீ எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. இட்ஸ் ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் இந்த டீ கொடுத்ததுக்காக நீங்க எனக்கு தேங்க்யூ எல்லாம் சொல்ல வேண்டாம். நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். அதுவரை அசையாமல் அப்படியே இருந்த இடத்தில் கல்லாக இருந்தவர்கள் அவர் அங்கிருந்து சென்றதும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்போ இங்க என்ன நடந்துச்சு? அவர் பாட்டுக்கு வந்தாரு, டீ குடிச்சாரு, போயிட்டே இருக்காரு. அவரு பீனிக்ஸ் ஃபேமிலியை சார்ந்தவரா இருந்தாலும் நம்ம கிட்ட எப்படி இப்படி பிஹேவ் பண்ணலாம் என்று ஆரோன் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு வயதானவர் பேசினார். உடனே அங்கிருந்த இன்னொரு வயதானவர், இப்ப வந்துட்டு போனவரை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. வேர்ல்ட் லெவல்ல அவருக்கு எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, அவர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, எல்லா டீடைலும் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சாகணும் என்று கத்தினார். அப்பொழுது அங்கே இருந்த அவரது ஃபேமிலியை சேர்ந்த இன்னொருவர் பேசினார். இவர் ஒன்னும் அவ்வளவு சாதாரண ஆள் கிடையாது. அவ்வளவு சீக்கிரம் இவரை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. இவர் இன்னை வரைக்கும் யாருக்குமே புரியாத புதிராத்தான் இருக்கார் என்று சொன்னார். உடனே ஆரோன் ஃபேமிலியை சேர்ந்த அந்த முதியவர் என்ன என்பது போல் தனது புருவத்தை சுருக்கிக் கொண்டு கேட்டார். அப்பொழுது அவர்கள் வீட்டு முன்பு ஒரு ஹெலிகாப்டர் வந்து நின்றது. அதிலிருந்து பீனிக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒருவர் இறங்கி வந்தார். அவரை பார்த்ததும் அங்குள்ள அனைவரும், இப்போ இவர் எதற்காக இங்கே வருகிறார் என்று பார்த்து கொண்டிருக்க அவர் அவர்கள் அருகில் சென்றார். நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கேன் என்று சொன்னார். என்ன, எங்க கிட்ட ஹெல்ப் கேட்டா? நீங்க எல்லாம் பீனிக்ஸ் ஃபேமிலியோட ஹையர் ஹவுஸ், உங்ககிட்ட இல்லாத அதிகாரமா என்று ஆரோன் ஃபேமிலியை சேர்ந்த மூத்தவர் கேட்டார். உடனே அவர், எங்க ஃபேமிலிக்கு ஈக்குவலான ஃபேமிலி தான் உங்க ஃபேமிலின்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நான் உங்ககிட்ட கேட்டு வந்திருக்கிறது என்னன்னா, நீங்க எங்களுக்காக ஒருத்தர் எதுவும் பண்ணாம விடணும். அது வேற யாரும் இல்ல, சரவணன் தான் என்று சொன்னார். என்ன, சரவணனா என்று அந்த முதியவர் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அங்கிருந்த ஒருவன் அவர் அருகில் வந்து அவர் காதுக்குள் ஏதோ சொன்னார். என்ன, அந்த சரவணன் ஜெயிச்சிட்டானா? அப்படின்னா டேரன் இறந்துட்டானா என்று முதியவர் கோபமாக கேட்டார். அப்போது அந்த பட்லரின் செல்போனிற்கு ஒரு கால் வந்தது.
போனை அட்டன் செய்தது யார் என்று கேட்க எதிர் திசையில் இருந்தவர்கள் தீரன் ஃபேமிலி என்று சொன்னார்கள். உடனே அந்த முதியவர், என்ன தீரன் ஃபேமிலியா? அவங்களுக்கு நமக்கு என்னவா என்று பட்லரிடம் கேட்டார். சார், அந்த சரவணன் மிஸ்டர் ரத்னத்தோட ஸ்டூடெண்ட், அதனால நாம அவர் மேல கைய வைக்க கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க என்று சொன்னார். இங்க என்ன நடக்குது? ஒருத்தனை காப்பாத்துறதுக்கு ஏன் இத்தனை பேர் வராங்க என்று கோபமாக அந்த முதியவர் அங்கிருந்த டேபிள் மீது ஓங்கி அடித்தார். தீரன் ஃபேமிலியின் பெயரை கேட்டதும் ஆரோன் ஃபேமிலியில் உள்ள அனைவரது முகமும் கோபத்தில் கொந்தளித்தது. சரவணன் நேராக ஜோயின் ஹோட்டலுக்கு சென்றான். எலினா பத்திரமாக அங்குதான் இருந்தாள். சுற்றி நடப்பது எதுவும் தெரியாமல் கைகள் பெட்டோடு கட்டப்பட்ட நிலையில் கலைந்த ஓவியமாய் இருப்பவளை பார்க்கவே மனம் கசந்தது சரவணாவிற்கு. சாரி எலினா, நான் உன்னை ஒழுங்கா பாத்துக்கல என்றான். டேரனிடமும் ஆன்டிடோட் இல்லை என்று அவனுக்கு தெரியும். ஒருவேளை அவர் பொய் சொல்லியிருந்தால் நிச்சயம் சரவணன் கொன்றிருப்பான். உன்னை சீக்கிரமே குணப்படுத்துறேன் என்று எலினா தலையை பரிவாய் சரவணன் வருட கலங்கிய விழிகளுடன் அவனை கண்டாள். அவன் என்ன கூறுகிறான் என்று அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அவன் தொடுகைக்கு இணங்க லேசாய் தலையசைத்தாள். அதீத போதையின் தாக்கத்தால் அவளின் உடல் தேவையை பூர்த்தி செய்தால் யார் என்ன கூறினாலும் கட்டுப்பட்டு நடப்பாள் என டேரன் கூறியது சரவணனுக்கு நினைவு வந்தது. அவளது கட்டுக்களை விடுவித்து சற்று அவளை விடுதலையாக விட நினைத்தான் சரவணா. நான் வந்துட்டேன். இந்த எக்கனாமிக் கான்பரன்ஸ் முடிஞ்ச உடனே நான் ஹோக்ஸியா போறப்ப உன்னையும் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்றேன் என்று அக்கறையுடன் கூறினான் சரவணா. ஆனால் எலினா அவற்றை கவனிக்கும் நிலையில் இல்லை. கைகள் விடுவித்த அடுத்த நொடியே சரவணனை மெத்தையில் தள்ளி அவன் மீது அமர்ந்தாள். அதில் திகைத்தான் சரவணா. இன்னும் அந்த ட்ரக்கின் கட்டுப்பாட்டில் இருப்பதனால் அவளுக்கு எது சரி எது தவறு, தாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாது. அவளின் எண்ணமெல்லாம் அவளின் உடல் தேவையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே இருந்தது. அவன் மீது அமர்ந்தவள் அவனின் சட்டையை வேகமாக கழற்ற முயற்சித்தாள். ஒரு நொடி அதிர்ந்த சரவணா அவளையே இமைக்காமல் பார்த்தான். இப்படி இருந்தவள் இப்போது இருக்கும் நிலையை உணராமல் இருக்கிறாளே என்று நெஞ்சம் அவனுக்கு கனத்தது. எலினா அவள் உடலில் அனல் அடிப்பது போல உணர்ந்தவள் வேகமாய் அவள் ஆடைகளையும் கிழிக்க ஆரம்பித்தாள். ஆழமாய் பெருமூச்சு விட்டவன் அவளின் கைகளை இறுக்க பிடித்துக் கொண்டான். எலினா முரண்டு பிடித்து அவனுடன் உடலால் நெருங்க நினைக்க சரவணன் அவளை கட்டுக்குள் கொண்டு வர அவளை மெத்தையில் தள்ளி அவளின் கைகளை தலைக்கு மேல் அழுத்தி பிடித்தான். அவளை நகர விடாமல் இரு கால்களாலும் வளைத்துக் கொண்டான். ஒரு கையால் அவளின் இரு கைகளையும் அழுத்தியவாறு மறு கையால் டேபிளில் இருக்கும் மயக்க ஊசியை எடுத்து அவள் கைகளில் செலுத்தினான். சிறிது நேரத்திலேயே மயக்க நிலைக்கு சென்றாள் எலினா. அவளை சிறிது நேரம் வருத்தத்துடன் பார்த்தவன் பின்பு அவளின் கிழிந்த ஆடைகளை அவனை மாற்றினான். அவளின் கூந்தலை சரி செய்தவன் பின்பு அவனும் குளிக்க சென்றான். அடுத்த சில நிமிடத்திலேயே அவன் அறை கதவு திறக்கப்பட்டது. சில பேரிடம்தான் அந்த அறையின் சாவி உள்ளது. அதனால் வந்திருப்பது ஜாய்தான் என்று நினைத்தான். குளித்து முடித்து மேற்சட்டை இல்லாமல் வெளியே வந்தவன் அங்கு பிரம்மை பிடித்தவள் போல் நின்றிருந்த ஜோயை பார்த்தான். அவளோ வருத்தத்துடன் எலினாவை பார்த்துக் கொண்டிருந்தாள். சரவணன் வந்ததை பார்த்ததும் வேகமாய் அவனிடம் ஓடி அவனை கட்டிக்கொண்டு வெடித்து அழத் தொடங்கினாள். எரும மாடு, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா என்று கத்தி அழுதாள் ஜாய். நீ திட்டுறத பார்த்தா பயந்தா மாதிரி தெரியலையே என்று நக்கல் செய்தான். நீ செத்து போயிட்டோ நினைச்சிட்டேன் தெரியுமா என்று அழுதாள். அதுக்கு வாய்ப்பே இல்ல என்று சிரித்தான். அழற பிள்ளைய சமாதானப்படுத்தாம சிரிக்கிற என்று கண்களை துடைத்துக் கொண்டாள் ஜாய். எலினாவுக்கு என்னாச்சு? அவ ஏன் இப்படி இருக்கா? நான் வேணா பெஸ்ட் டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ண சொல்லவா என்று படுத்து கிடக்கும் எலினாவை பார்த்து கேட்டாள் ஜாய். பெருசா ஒண்ணுல, ஜஸ்ட் மயக்கத்துல இருக்கா, நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் என்றான் சரவணா. சாதாரண மருந்து கொடுத்தால் எலினாவை குணப்படுத்த முடியாது. அவளை குணப்படுத்த வேண்டும் என்றால் ஹோக்ஸி அவருக்கு அழைத்து சென்றாக வேண்டும். சரி என்றாள் ஜாய். ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும் எலினாவை வருத்தத்துடன் பார்த்தாள். சரவணன் மட்டும் அவள் வாழ்வில் இல்லாமல் இருந்திருந்தால் அவளுக்கு இந்நேரம் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. நாம பேசுறது அவளால கேட்க முடியுமா என வருத்தத்துடன் கேட்டாள் ஜாய். அதில் மறுபாக தலையசைத்தான் சரவணா. அந்த ட்ரக் அவ உடம்புல இல்லாம இருந்தா தான் அவ நினைவுக்கு திரும்புவா. சாரா அவளுக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனா இன்னுமே அவ நினைவுக்கு திரும்பல என்றான். அவள்லாம் ஒரு பொம்பளையா? பெத்த பொண்ணை இப்படி பண்ணிருக்கா
என்று வெறுப்புடன் கூறினாள் ஜாய். அவளை உற்று பார்த்த சரவணனுக்கு அவனது எண்ணத்தில் ஒரு கேள்வி உதித்தது. ஆமா, உன்னை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே திம்சுகிட்ட. நீ உன் பேரண்ட்ஸ பத்தி இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. பேரண்ட்ஸ் இல்லனா உன்னால பீனிக்ஸ் குடும்பத்தோட அசிஸ்டண்டா இருந்திருக்க முடியாது என்றான். அவன் கேள்வியில் உடனே முகத்தை திருப்பிக் கொண்டாள் ஜாய். அவளுக்கு இது பற்றி பேச விருப்பமில்லை. அவள் வேண்டுமென்று இதனை தவிர்க்கிறாள் என்று புரிந்து கொண்டான் சரவணா. இத்தனை நாட்களில் சரவணனின் தந்தை திரும்பி வந்ததிலிருந்து கூட அவனுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் உடனே அவனுக்கு உதவிட வந்து விடுகிறார். ஆனால் ஜாயை பொறுத்தவரை அப்படி யாரும் இதுவரை வந்ததில்லை. அவளும் ஒரு முறை கூட அவளின் குடும்பத்தை பற்றி பேசியதில்லை. சரி, உனக்கு சொல்ல வேணான்னு தோணுச்சுன்னா விடு, நானும் கேட்க மாட்டேன். எனக்கு வேணும்னா நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் என்றான். அதில் அவனை முறைப்புடனே திட்டினாள் ஜாய். அதன் பிறகு 3 நாட்களாய் சரவணன் அதே ஹோட்டலில்தான் இருந்தான். ஜாயை எலினாவோடு விட்டுவிட்டு அவள் மெத்தையில் சரவணன் படுத்துக் கொண்டான். எலினா அருகில் இருந்தால் ஜாயால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. போதையின் தாக்கத்தில் இருந்தவளுக்கு யார் என்னவெல்லாம் என்று தெரியவில்லை. எலினா ஜாய் மீதும் படர்ந்து அவளை இம்சை செய்து கொண்டிருந்தாள். பின் ஜாய் தான் அவளின் கைகளை கட்டி போட்டுவிட்டு உறங்கினாள். எலினாவை எப்படி காப்பாற்றுவது என்ற சிந்தனையே அவள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. எலினாவின் தவிப்பை பார்ப்பதற்கே கண்கள் கலங்கியது அவளுக்கு. யாரையாவது அனுப்பி அவளின் உடல் தேவையை பூர்த்தி செய்ய அனுப்பலாமா என்று கூட சிந்தித்தாள் ஜாய். சரவணனிடமே கேட்டு பார்த்தாள். ஆனால் அவனோ முன்பு நடந்த தவறை மீண்டும் செய்ய விரும்பவில்லை என்று கூறிவிட்டான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என்று வருத்தமாய் முனங்கியவள் சோர்வாக வெளியே நடந்தாள். ஜாய் ரோட்டிற்கு வர அவள் அருகே ஒரு மெர்சிடிஸ் வந்து நின்றது. ஏற்கனவே அவள் மன கஷ்டத்தில் இருக்கிறாள். இதில் அந்த காரில் வந்து இறங்கிய நபரை பார்த்ததும் இன்னும் வேதனையுற்றாள் ஜாய். அந்த நபரை பார்த்ததும் வேகமாய் அவள் நடக்க துவங்க அந்த கார் மேலே அவள் பின்னாடியே வந்தது. அவள் நின்றதும் அந்த காரில் இருந்த நபரும் இறங்கி அவளிடம் வந்தார். ஜாய் மீண்டும் நடக்க துவங்க உடனே அந்த நபரும் காரில் ஏறி அவள் பின்னே சென்றார். பொறுமை இழந்தவள் மேலே ஹோட்டலை பார்த்தாள். இந்நேரம் சரவணாவன் வேலையில பிஸியா இருப்பான், சோ கீழே நடக்கிறத பார்க்க மாட்டான் என்று மனதில் நினைத்தவள் அந்த நபரிடம் திரும்பினாள். இப்ப எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க என்று கத்தினாள். அந்த நபருக்கும் 50 வயது இருக்கும். ஜோய், நான் உனக்காக ஏற்கனவே இதை பண்ணிட்டேன். நானே ஆரோன் குடும்பத்தை நேரடியா போய் பார்த்துட்டு வந்துட்டேன் என்றார். வந்திருப்பவர் பீனிக்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். அப்படியா, ரொம்ப நல்லது. இப்ப அதுக்காக நான் என்ன தேங்க்ஸ் சொல்லணுமா? எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, இல்லனா நான் போலீஸுக்கு கால் பண்ண வேண்டியது வரும் என்றாள். நீ இன்னும் என் மேல கோவமா இருக்கியா? இத பத்தி நாம இப்ப பேச வேண்டாம். கோஸ்ட் டவுனுக்கு நீ செலக்ட் பண்ண ஹேர் சரவணாவா என்று கேட்டார். ஜாய் பதில் சொல்லாமல் திமிராக முகத்தை திருப்பிக் கொண்டாள். பதில் சொல்லு. நான் உன்னை அசிஸ்டண்டா இருக்க கூப்பிட்டப்போ நீ இப்படியெல்லாம் இல்லையே என்றார். நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? உங்களை விட சரவணா 100 மடங்கு பெட்டர். அவன் பீனிக்ஸ் குடும்பத்தோட வாரிசு என்று கர்வமாக கூறினாள் ஜாய். டேரனை சரி கட்ட அவன் எங்க இருந்து ஆட்களை கூட்டு வந்தான்? அவனுக்கு பொறுப்பே இல்ல. அவன் அப்பா சக்திவேல் தெரியுமா? 10 நாளைக்கு முன்னாடியே அவங்கள பீனிக்ஸ் குடும்பத்துல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க என அழுத்தமாய் கூறினார். ஜாயின் முகம் சுருங்கியது. பீனிக்ஸ் குடும்பத்திற்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? ஏன் சக்திவேலை நீக்கினார்கள் என்று சிந்தித்தாள். அதுக்கு வாய்ப்பே இல்ல என்று அழுத்தமாய் கூறினாள். இன்னும் ஃபைனல் டிசிஷன் எடுக்கல. அதை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா சக்திவேல் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. இதனால சரவணாவும் பாதிக்கப்படுவான். அதனால நீ உடனே இன்னொரு ஹேரை அசிஸ்ட் பண்ணணும். அதே போல இத பத்தி நீ வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது, முக்கியமா சரவணன் கிட்ட என்று அழுத்தமாய் கூறினார். மாட்டேன் என்று கூறியவள் அங்கிருந்து கிளம்பினாள். அவள் மிகவும் வருத்தத்தில் இருந்தாள். இதனை அவளால் நம்பவே முடியவில்லை. இப்போது வந்திருந்த நபரும் பொய் சொல்வதற்கான எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஒருவேளை பீனிக்ஸ் குடும்பத்திற்கு சக்திவேல் பிரச்சனையாக மாறிவிடுவார் என்ற பயத்தில் நீக்கிவிட்டார்களா என்று யோசித்தாள் ஜாய். ரத்தினம் இருக்கும் மருத்துவமனையில் ஒரு பெண் நர்ஸ் உடையில் வந்து தினமும் நடப்பவற்றையெல்லாம் கூறிவிட்டு செல்கிறார். பீனிக்ஸ் குடும்பம் தற்போது நினைக்கும் இந்த எண்ணம் முதல் கொண்டு அவருக்கு தெரிந்திருக்கிறது. உங்களோட ஸ்டூடெண்ட் சரவணா ரொம்பவே புத்திசாலியா இருக்கான். ஆனா அவன் திரும்பவும் ஹோப்சியாக்கு போனா ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்குமா? சக்திவேலால இத சமாளிக்க முடியும் நினைக்கிறீங்களா என்று கூறிவிட்டு அந்த பெண் சென்றிட ரத்தினத்தின் நெற்றி யோசனையாய் சுருங்கியது. ஜாய் அவசர அவசரமாக ஹோட்டலுக்குள் சென்றாள். செல்லும் அவசரத்தில் அவளின் சாவியை மறந்துவிட்டாள்.
பலமுறை கதவை தட்டிய பின் தான் சரவணன் கதவை திறந்தான். என்னாச்சு என்று மூச்சு வாங்க நிற்கும் ஜாயை பார்த்து ஆச்சரியமாய் கேட்டான். ஏதாச்சும் மறந்து விட்டுட்டு போயிட்டியா என சரவணன் அடுத்த கேள்வி கேட்க ஜோயின் மூளை அந்த நபர் கூறிய வார்த்தையிலேயே உழன்று கொண்டிருந்தது. மிக ரகசியமான விஷயம் அது, எப்படி இவனிடம் சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். இதை மட்டும் சரவணனிடம் அவள் சொன்னால் பீனிக்ஸ் குடும்பம் அவளையும் அந்த நபரையும் ஒரு வழி ஆக்கி விடுவார்கள். ஒன்னும் இல்ல, இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு பேங்க்வெட் இருக்கு, ஜேம்ஸ் கூட, மறந்துடாதா என்றாள். எனக்கு ஞாபகம் இருக்கு ஜிம்ஸ் கிட்ட, நீதானே இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போன என்றான். அதில் திணறியவள், ஏன் நான் உனக்கு ஞாபகப்படுத்த கூடாதா என்று சமாளித்தாள் ஜாய். தாராளமா பண்ணலாம், ஆனா வர வர நீ என்ன நெச நெசன்னு இம்சா பண்ற மாதிரியே தோணுது என்று கேலி செய்தான் சரவணா. அதில் அவனை விளையாட்டை குத்தினாள் ஜாய். உன்கிட்ட பேசுறது எனக்கு தான் வேஸ்ட், இப்பவே நான் கிளம்புறேன், மறக்காம ராத்திரி கிளம்பி வந்துரு என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். 2 அடியை எடுத்து வைத்திருந்தாலும் அவளால் அங்கிருந்து நகர முடியவில்லை. அவள் மனம் நெருடலாயிருந்தது. அது சக்திவேல், பீனிக்ஸ் குடும்பம் அவங்க அப்பாவை ரிமூவ் பண்ணிட்டாங்க என்று அமைதியான குரலில் கூறினாள் ஜாய். இத சொல்லதான் நீ அறக்க பறக்க ஓடி வந்தியா? உனக்கு என்ன இது சின்ன விஷயமா என கோபமாக கேட்டாள். அதிலேயே லேசாய் புன்னகைத்தான் சரவணா. இது சின்ன விஷயம் இல்லதான், ஆனா எனக்கு இது முன்னமே தெரியும். அப்புறம் நீ இதை என்கிட்ட சொன்ன மாதிரி காட்டிக்காத என்றான். அதில் ஜாய் உடல் நடுங்கியது. அவனை கேள்வியாக பார்த்தாள். சரி, அப்புறம் பார்க்கலாம் என்று கூறி கிளம்பினாள். காலை முழுவதும் உறங்கியவன் மதிய வேளையில் ஹாஸ்பிட்டலுக்கு ரத்தினத்தை பார்க்க சென்றான். அதன்பின் அங்கிருந்து நேராக ஆல்பர்ட் வில்லா சென்றான். ஃப்ரெட்ரிக் மட்டும்தான் இருந்தார். வா சரவணா, உன்னை கொஞ்ச நாளாவே பார்க்க முடியல என்று வரவேற்றார் ஃப்ரெட்ரிக். அதற்கு லேசாய் புன்னகைத்தான் சரவணா. இவங்க கண்ணுல நான் படாம இருக்கிறது தான் எனக்கும் நல்லது என்று சாராவை நினைத்து சிரிப்புடன் கூறினான் சரவணா. அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் மட்டும் சரியா இல்லைன்னா இன்னைக்கு இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டோம். இன்னைக்கு அவ வீட்டுல இல்ல, அவ தம்பிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போயிருக்கா. இப்போதைக்கு அவ வரமாட்டா என்றார் ஃப்ரெட்ரிக். எப்படி போயிட்டு இருக்கு என கேட்டான் சரவணா. அதில் தலையை மறுப்பாக அசைத்தார் ஃப்ரெட்ரிக். எக்கனாமிக் கான்பரன்ஸ்ல ஆல்பர்ட் குடும்பத்தால கலந்துக்க முடியல. அதுவும் இல்லாம அவ ஜேம்ஸ வேற எதிர்த்து பேசிட்டா. சோ இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது என்றார். அதில் அமைதியாய் தலையசைத்தவன் சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு பேசினான். மிஸ்டர் ஆல்பர்ட், நான் எலினா பத்தி பேசதான் இங்க வந்தேன். இங்க இருக்கிற எந்த டாக்டர்ஸாலையும் கியூர் பண்ண முடியல. சோ என் கூடவே அவளை ஹோக்சியாவுக்கு கூட்டிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அவ அங்கதான் இருப்பா என்றான். அதில் முதலில் தயங்கினார் ஃப்ரெட்ரிக். ஓ, எப்படியோ அவளை சரி பண்ணா போதும். அவ அம்மா பத்தி நீ யோசிக்காத, அவ அப்படித்தான் என தயக்கத்துடன் கூறினார். அதன் பின் எலினாவின் ட்ரீட்மெண்ட் பற்றி சிறிது நேரம் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சரவணா. காரில் கிளம்பியதும் சக்திவேலுக்கு அழைக்கலாமா வேண்டாமா என சிறிது நேரம் யோசித்த பின் அழைத்தான். சரவணா, என்ன விஷயம்பா என்று அமைதியான குரலில் கேட்டார் சக்திவேல். அவர் அப்போதுதான் ஆரோன் குடும்பத்தின் வில்லாவிலிருந்து வெளியே வந்தார். அப்ப நீங்க யாரோ ஃபேமிலி வில்லாவுக்கு போனீங்களா என நேரடியாக கேட்டான் சரவணா. ஆமா, இங்க தண்ணியே நல்லாவே இல்ல, அதுவும் இவங்க டீன்ற பேர்ல கன்றாவியா என்னமோ கொடுத்தாங்க என்று முகத்தை சுழித்து அருவருப்புடன் கூறினார் சக்திவேல். அவர் பதிலில் அதிர்ந்தான் சரவணா. யூ டாடி, நீ டீ குடிக்கவா அங்க போன என்பது போல் நினைத்தான். இத பத்தி நாம அப்புறம் பேசலாம். அப்புறம் அப்பா, பீனிக்ஸ் குடும்பம் உங்களை டார்கெட் பண்ணி இருக்கிற விஷயம் தெரியுமா என உடனே கேட்டான் சரவணா. எப்போ தெரியுமே என அசட்டையாக கூறினார். உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க ஆரோன் குடும்பத்துக்கு போயிருக்கீங்களா? ஏன் அப்பா அப்படி என்று அவசரமாய் கத்தினான் சரவணா. அதனால என்ன என்று பொறுமையாய் கேட்ட சக்திவேலின் குரலில் அமைதி இருந்தாலும் அவரால் இதனை சமாளிக்க முடியும் என்ற தோரணை இருந்தது. பீனிக்ஸ் குடும்பம் பல நாளாகவே சக்திவேலை குறிவைத்திருக்கிறது என்று அவருக்கு தெரியும். தன் தந்தை இதில் சீரியஸாக இல்லை என்று அதிர்ந்தான். சரிப்பா, எனக்கு புரிஞ்சது என அவரின் எண்ணம் அறிந்து கூறினான் சரவணா. அதுவும் இல்லாம அவங்க ஊமாலேயே கை வைக்க நினைச்சிருக்காங்க. ஆரோன் குடும்பத்தை எப்படி உன்னை நெருங்க விடுவேன் என்று சக்திவேல் கேட்க சரவணன் அகம் மகிழ்ந்தான். அப்பா, நானே பாத்துக்குவேன் என்றான். இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் மட்டும் இல்லனா ஆரோன் குடும்பம் அவங்க ஆளுங்களை அனுப்பி உன் கதையை முடிச்சிருப்பாங்க. உனக்கு கீழே அவங்க இருக்கணும்னு என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க என்று கூற சரவணன் அமைதியாயிருந்தான். சரி, நீ சம்பாதிச்ச பாதி பணத்தை அந்த
ஆர்கனைசேஷனுக்கு எப்போதும் போல பண்ணு. உனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப திறமையானவங்களா இருக்காங்க. சோ என்னைக்குமே நீ அவங்களை நல்லா மதிக்கணும் என்றார். ஓகேப்பா, எனக்கு தெரியும். ஆனா அவங்க பணத்துக்காக ஒண்ணு என் கூட இல்ல என்று கூறியவன் அதன் பின் அழைப்பை துண்டித்து ஜேம்ஸின் பேங்க்வெட்டுக்கு சென்றான். அங்கு சாப்பாடை மட்டும் சாப்பிட்டவன் குடிக்கவில்லை. அதன் பின் ஜேம்ஸ் சரவணனிடம் ஒரு கான்ட்ராக்டை கொடுத்தார். மிஸ்டர் சரவணா, இத்தனை நாள் அயர்லாந்துல நடந்த விஷயத்த டீல் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நீங்க மட்டும் இல்லன்னா இதெல்லாம் நாங்க எப்படி சமாளிச்சிருப்போம் எங்களுக்கு தெரியாது. இந்த கான்ட்ராக்ட் வந்து இன்னும் கான்ஃபரன்ஸ்ல சைன் செய்யாத சில பிசினஸ் கான்ட்ராக்ட், அதுல இருந்து முக்காவாசி உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு பணம் கொடுக்கறது அவ்வளவு நல்லதா எனக்கு தோணல. அதனாலதான் நன்றி கடன் செலுத்துற விதமா நான் இதை உங்களுக்கு கொடுக்கறேன். பிளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கங்க என்றார் ஜேம்ஸ். சரவணனும் ஏற்றுக்கொண்டான். சரவணன் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் முடிந்ததும் அங்கிருந்து கிளம்ப நினைத்தான். ஒட்டுமொத்த அயர்லாந்துமே கொண்டாட்டத்தில் இருந்தது. கடந்த 7 நாட்களில் அயர்லாந்தில் ரெவென்யூ $112 பில்லியன் தொட்டிருந்தது. இப்போது சரவணா டவுன்டவுன் ஹார்பரில் அமர்ந்திருந்தான். இனி அவன் ஹோக்ஸியா செல்வது மட்டும்தான் மீதம் இருந்தது. இனி எப்போது இங்கு திரும்புவான் என்று அவனுக்கு தெரியவில்லை. இன்னும் பல வருடங்களுக்கு கழித்துதான் இங்கு வருவோம் என்று நினைத்துக் கொண்டான். ஆனால் இங்கு நடந்த விஷயங்களை அவனால் வாழ்வில் மறக்க முடியாது. ஒரு பெரிய குடும்பத்தின் வாரிசாக சரவணன் இன்னும் நிறைய சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதை ரத்தினம் கூறியது அவன் நினைவில் இருந்தது. அவர் எப்போது நினைவு திரும்புவார் என்று வானத்தை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தான் சரவணா. என்ன இங்க தனியா உட்கார்ந்துட்ட என்று கேட்டபடியே அவனிடம் வந்தான் ஜஸ்டின். மத்தவங்களையும் வர சொன்னியா நீ என்று கேட்டான் சரவணா. அட நீ வேற, இந்த ஹரிஷ் இருக்காரு, அவருக்கு வைஃப் வந்ததுல இருந்து பாத்ரூம் விட்டு வரவே மாட்டேங்கிறாரு. பல தடவை அந்த மனுஷன் கதவை தட்டின. இதுல வெளியே வந்ததும் என்னை கடிச்சு திங்காத குறையா கத்திக்கிட்டு போறாரு. எனக்கே சிங்கிளா இருக்கிறத நினைச்சா வெறுப்பா இருக்கு என சலிப்புடன் கூறினான் ஜஸ்டின். வளராதரா, நான் சும்மா உள்ளார சாபுத்திரி விளையாட்டு இருந்தேன், அதான் எனக்கு காது கேட்கல என கேவலமாய் சமாளித்தார் ஹரிஷ். அது சரி, சாபுத்திரி விளையாட 3 பேர் வேணும். அங்க நீயும் வைஃபும் என்ன சாபு 2 விளையாடுனீங்க. எலும்பு திரும்புதேன்னு பாட்டு பாடிட்டு இருக்காதரா. நீயும் இப்ப அண்டர்கிரவுண்ட் வேர்ல்ட் பாஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோ. வந்துட்டான் சப்ப காரணம் சொல்றதுக்கு, அதுவும் மட்டமா என்று ஹரிஷை வாரினார் மிஸ்டர் ஜோஷ். அந்நேரம்தான் மாவீரும் வந்தார். போடா, உனக்கு பொறாம. யார் சொன்னா நாங்க 2 பேர் தான். இன்னொரு ஆளு என் வைஃபோட வயிற்றுக்குள்ள இருக்கு, ஓகே என்று பெருமையாக கூறினார் ஹரிஷ். அதன் பின் சரவணன் முன்பு அமர்ந்தவர், பாஸ், ஜேம்ஸ் பேங்க்வெட்ட சீக்கிரமாவே முடிச்சிட்டாரா என்று கேட்டார். அதில் மறுப்பாக தலையசைத்தான் சரவணா. அவங்க கூட குடிக்கிறதுக்கு போர் அடிச்சது, அதான் நான் அவங்க எல்லாரும் கூட இருக்கலான்னு என்றான். உண்மைதான் என்று சிரித்த ஹரிஷ் கிளாஸை உயர்த்த மற்ற அனைவரும் கிளாஸை உயர்த்தினார்கள். மிஸ்டர் ஹரிஷ், ரொம்ப குடிச்சு மட்டையாடாதீங்க, அப்புறம் உங்க வைஃபுக்கு எங்களால பதில் சொல்ல முடியாது என்று கிண்டல் செய்தான் ஜஸ்டின். ஏன் ஸ்டாமினாவுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லடா, ஓவரா பேசாத என்றார் ஹரிஷ். சரி, அப்ப யாரு பாட்டம் ஷிப் அடிக்கிறாங்கன்னு போட்டி வச்சுக்கலாமா என ஜஸ்டின் ஆரம்பிக்க அனைவரும் பாட்டம் ஷிப் அடிக்க ஆளுக்கு ஒரு பாட்டிலை எடுத்துக் கொண்டார்கள். அனைவரும் கேலியும் கிண்டலுமாக அந்த இரவை சரக்குடன் கழித்தார்கள். எத்தனை ரவுண்ட் உள்ளே போனது என்று கணக்கே இல்லாமல் குடித்துக் கொண்டிருந்தார்கள். மாவீர் பாதி பாறையை வாங்கி வந்துவிட்டார். சரவணன் யோசனையுடனே குடித்துக் கொண்டிருந்தான். எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க பாஸ் என்று போதை தலைக்கு ஏறி சரவணன் தோளில் கையை போட்டு கேட்டார் ஹரிஷ். அவருக்கு பதில் சொல்லாமல் அமைதியாய் சரக்கை குடித்தான். அடுத்த நொடியே ஹரிஷ் தட்டு தடுமாறி பொத்தென தரையில் விழுந்து தூங்கினார். சரியாக சரவணனின் போன் அடித்தது. விக்ரம் தான் அழைத்திருந்தார். இன்வெஸ்டிகேஷன் என்னாச்சு என அழைப்பை ஏற்றதுமை கேட்டான் சரவணா. பாஸ், நீங்க சொன்னது சரிதான். மிஸ் ஆல்பர்ட் உடம்புல இருக்க பாய்சன் ஃபார்முலா ஹிக்ஸ்பர்க் ஏரியால இருந்து தான் கிடைச்சிருக்கு. நான் அதுக்கு ரிலேட்டடான சில பிரிஸ்கிரிப்ஷனை கண்டுபிடிச்சிருக்கேன். கவலைப்படாதீங்க, நான் யார்கிட்டயும் மாட்டிக்கல. எனக்கு இந்த ஏரியாவில் சில ஆளுங்களை தெரியும் என்றார் விக்ரம். அதற்கு அமைதியாய் தலையசைத்திட்ட விக்ரம் அவனுக்கு பிரிஸ்கிரிப்ஷனை அனுப்பினார். ஒரு வழியாக எலினாவை காப்பாற்றி விடலாம் என நினைத்தான். சரவணன் அந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்க்க அதில் எல்லாமே நாட்டு மருத்துவமாய் இருந்தது. ஆனால் அதில் இருக்கும் சில பொருட்கள் அவ்வளவு எளிதாய் கிடைக்கக்கூடியவன அல்ல. சரவணா அந்த பிரிஸ்கிரிப்ஷனை மேத்யூவுக்கு அனுப்பினான். கோஸ்ட் டவுனில் அரிய வகை மூலிகைகளையும் மேத்யூ அவனின் ஏலம் விடும் இடத்தில் வைத்திருக்கிறான். சரவணனின் செய்தியை கண்டதுமே உடனே அவனுக்கு அளித்தான் மேத்யூ. ப்ரோ, இதுல இருக்கிறது எல்லாமே ரேர் ஹெர்ப்ஸ்.
எவ்வளவு செலவாகும்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன் என்றான் சரவணா. இது பணத்தை பத்தி இல்ல, இதுல இருக்கிற நிறைய மெடிசனை என்னால உனக்கு கொடுக்க முடியும். ஆனா இதுல இருக்கிற ஒண்ணு அதுதான் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 5 வருஷத்துக்கு முன்னாடி அதை எங்க அப்பா வாங்கினாரு. ஆனா அதுக்கப்புறம் அதை $4 மில்லியன் கொடுத்து வேற ஒருத்தர் வாங்கி இருக்காரு என்றான் மேத்யூ. சரவணனுக்கு ஏன் அந்த மருந்து வேண்டும் என எந்த ஒரு கேள்வியும் அவன் கேட்கவில்லை. எனக்கு நீ சொல்றது புரியுது. என்ன அந்த மெடிசன் ரொம்ப ரேரானது, அபூர்வமானதும் அதானே என கேட்டான் சரவணா. மேத்யூ ஆம் என்றிட, எனக்காக மட்டும் வாங்க ஹெல்ப் பண்ணு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என சீரியஸாக கூறினான் சரவணா. சரி, நீ கவலைப்படாத, நான் மெடிக்கல் மார்க்கெட்ல விசாரிச்சு பாக்குறேன். அதே மாதிரி நம்ம நாட்டுல இருக்கிற மத்த இடத்துலயும் விசாரிச்சு பாக்குறேன். ஆமா, நீ எப்ப திரும்பி வருவ? உன் கூட நான் ட்ரிங்க் பண்ணணும் என சிரிப்புடன் கூறினான் மேத்யூ. சீக்கிரமே பார்க்கலாம் என்று கூறி அழைப்பை துண்டித்தான் சரவணா. அதன் பின் விக்ரம் அனுப்பிய லிஸ்டில் இருக்கும் மருந்துகளை பற்றி இன்டர்நெட்டில் சர்ச் செய்தான். அந்த மருந்தின் பெயர் ஜாட் அல்ம்ஸ்டான். ஹைட்ஸ்பெர்கிலிருந்து கிடைக்கக்கூடியவை. பார்ப்பதற்கு பல பல வென்று கண்ணாடிகளை போன்று இருக்கக்கூடியவை. அந்த அரிய வகையான கல்லில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் உள்ளது. வைரத்தை விட அதன் விலை மதிப்பு மிக அதிகமாக இருக்கும். அரிய வகை கற்களில் இவையும் ஒன்று. மற்ற ரத்தின கற்களை விட இந்த வகையான கற்கள் மிகவும் சிறிய அளவிலேயே கிடைக்கும். பல மக்களுக்கு இப்படி ஒன்று இருக்கிறது என்று தெரியாது. மற்றவர்களுடனும் சரவணனும் அங்கேயே உறங்கிவிட்டான். அடுத்த நாள் காலையில் சூரியன் முகத்தில் படவும் தான் கண் விழித்தான். ஹார்பரின் ஆட்கள் அவர்களின் வேலையை துவங்கியிருந்தார்கள். கப்பலின் சத்தத்தை கேட்ட பின்புதான் கிளம்பியவன் எலினாவை அவனுடன் அழைத்துச் செல்ல தயாராகினான். சரவணன் ஹோட்டலுக்கு செல்ல சாரா முன்பே அங்கு வந்திருந்தார். ஜோய் அரை கதவு முன்பே அவர் நின்றிருந்தார். அவளிடமே காலங்காத்தாலிலே வாக்குவாதம் செய்து கொண்டு அதீத கோபத்தில் இருந்தார் சாரா. மிஸ்டர் ஆல்பர்ட், நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, எலினா இப்ப எங்க கூட இல்ல என்று கத்தினாள் ஜாய். என்ன, என்ன பார்த்தா எப்படி இருக்கு? எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அவ இங்க இல்லனா வேற எங்க இருப்பா என்று கேட்டார் சாரா. இங்கு வரும்போது அவருடன் போலீஸையும் அழைத்து வந்திருந்தார். ஜோயிடம் கத்தியவர் போலீஸ் பக்கம் திரும்பி, சார், என்னோட பொண்ண கொஞ்ச நாளாவே காணோம், பிளீஸ் அவளை கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க. அவ இந்த ரூம்ல தான் இருக்கா. அவ காணாம போறதுக்கு முன்னாடி இங்க இருக்காளே, இந்த துரோகி கூட தான் இருந்தா என்றார். ஜாய் பேச்சற்று நின்றாள். இவளாலதான் இல்லைனாக்க இந்த நிலைமையே வந்தது. இவ்வளவு தூரம் பண்ணியும் திருந்தாம திரும்பவும் அவளுக்கு பிரச்சனை கொடுக்கவே இங்க வந்திருக்காங்க என்று மனதில் நினைத்தாள். மிஸ்ஸஸ் ஆல்பர்ட், தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணாதீங்க, இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் என்று கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு கூறினாள் ஜாய். என்ன, என்னைவே வார்ன் பண்றியா? நான் உனக்கு கடைசியா வார்ன் பண்றேன். அவங்க கூட சேர்ந்து இந்த வேலைய பாக்காத. நீ எலினா ஃப்ரெண்டு தானே. நான் உன்னை பத்தி என்னவோ பெருசா நினைச்சேன். ஆனா நீ மூளை இல்லாதவளா இருக்க. முதல்ல இந்த சரவணன் யாரு? அவன் கூட சேர்ந்துட்டு நீ இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்க? அவன் கூட இருக்கிறதும் உன் வாழ்க்கைய நாசமாக்கிக்கிறதும் ஒண்ணுதான் என திட்டினார் சாரா. இதுவே முன்பிருந்த ஜோயிடம் சரவணனை பற்றி யாராவது தவறாக கூறியிருந்தால் அவளும் அவர்களுடன் சேர்ந்து அவனை திட்டி தீர்த்திருப்பாள். ஆனால் இப்போது அவனை பற்றி ஒருவரும் தவறாக பேச விட மாட்டாள். மிஸ்ஸஸ் ஆல்பர்ட், முதல்ல மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்கோங்க என்றாள். என்ன சொன்ன? முதல்ல மரியாதைனா என்னன்னு உனக்கு தெரியுமா என்று ஆத்திரத்தில் கேட்டார் சாரா. உங்களுக்கு தான் மரியாதையும் இல்ல, மேனர்ஸும் இல்ல. உன்ன மாதிரி ஒரு அம்மாவை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. நீ எல்லாம் அம்மான்னு சொல்லிக்க அசிங்கப்படணும். கேவலமா இல்ல? நான் இங்க இருக்கிற வரைக்கும் உன்னை உள்ளார விட போறதில்ல. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்று பொறுமை இழந்து கத்தினாள் ஜாய். சாராவிற்கு இன்னும் ஆத்திரம் அதிகரித்தது. அவர் இப்போதுதான் வீட்டிற்கு வந்தார். வந்ததும் தான் சரவணன் அவரின் மகளை ஹோக்ஸி அவருக்கு அழைத்துச் செல்ல போவதாக கேள்விப்பட்டார். அது இன்னும் பெரிய ஆபத்து. எலினாவை அனுப்பக்கூடாது. நிறைய கடினப்பட்டு எலினாவை வளர்த்திருக்கிறார். இப்போதுதான் அவள் ஃபேமஸாக இருக்கிறாள். இம்மாதிரியான நேரத்தில் எலினா தான் அவருக்கு பணத்தை காய்க்கும் மரம். அதுவும் இல்லாமல் எலினா இதுவரை ஆல்பர்ட் குடும்பத்திற்காக எதுவும் செய்யவில்லை. அவளை வைத்து சம்பாதிக்க நினைத்தார் சாரா. அந்நேரம்தான் சரவணன் அங்கு வந்தான். மீண்டும் அங்கு சாராவை பார்த்ததும் கடுப்பில் கண்களை சுழற்றினான். என்ன பிரச்சனை என்று கேட்டபடியே ஜாயிடம் வந்தான் சரவணா. அதான் உன் கண்ணு முன்னாடியே ஒன்னு பெருசா நிக்குதுல, இதை விட வேற என்ன பெரிய பிரச்சனை வந்துட போது என்று எரிச்சலில் கூறினாள். ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க. இதுக்கு மேலே உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண நான் விரும்பல. எலினாவை நான் ஹெக்சிகோவுக்கு கூட்டிட்டு போய் நானே குணப்படுத்துறேன். நீ பண்ணத நான் சரி பண்றேன்.
அவளுக்கு சரியாயிடுச்சுன்னா அவ விருப்பப்பட்டா இங்க வருவா என அழுத்தமாய் கூறினான் சரவணா. அதை கேட்டு சிரித்தார் சாரா. நடிக்கிறதுல நீ பயங்கர கில்லாடியா இருக்க சரவணா. நீ என் பொண்ணு அழகா இருக்கால, அதனால அவ பின்னாடி நீ வந்துட்ட. இப்படி டபுள் கேம் ஆடுற ஆளுங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எலினா என்னோட பொண்ணு. இந்த உலகமே அழியிற நிலைமை வந்தாலும் அவளை உன் கூட இருக்க விட மாட்டேன் என அகங்காரமாய் கூறினார் சாரா. சரவணன் அதீத கோபத்துடன் அவரை முறைத்தான். சாரா கன்னத்திலேயே பளார் என்று அறைய வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. இருடா, உன்னை எனக்கு என்ன பண்றேன்னு பாரு என்று கூறி போனை எடுத்தார் சாரா. சரி சரி, அவசரத்துல நம்பரை மாத்தி போட்டுறாம ஒழுங்கா கால் பண்ணு. நானும் வெயிட் பண்றேன். எவன் வரான்னு பாக்குறேன் என்று கூறி கதவில் சாய்ந்து நின்று கொண்டான் சரவணா. அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், சீக்கிரமா இங்க வாங்க என்று போனில் யாரிடமோ கூறிய சாரா உடனே சரவணனை முறைத்தார். என்ன ஆனாலும் சரி, சரவணனை இன்று போக விடக்கூடாது என்று நினைத்தார். நீங்க கவலைப்படாதீங்க, அது யாரா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் என்று எதிர்முனையில் இருந்த கிளைசான் கூறினான். அவன் விடுதலையானதும் சரவணனை இனி சந்திக்கவே கூடாது என்று நினைத்தான். சரவணன் தன்னை கொல்ல நினைத்திருந்தால் நிச்சயமாக கொடூரமான சாவை காட்டியிருப்பான் என்று அவனுக்கு தெரியும். அதனால்தான் அவன் ஆல்பர்ட் குடும்பத்தின் பக்க பலமாக நிற்கிறான். அவன் வெளியே வந்ததுமே ஃப்ரெட்ரிக்கு அழைத்து இனி ஆல்பர்ட் குடும்பம் என் குடும்பம் என்பது போல் பேசியிருக்கிறான். அதனை தவறாக புரிந்து கொண்டார் சாரா. கிளைசான் இதையெல்லாம் எலினாவுக்காக தான் செய்கிறான் என்று நினைத்துக் கொண்டார். இன்னைக்கு உன் சாவு கன்ஃபார்ம் சரவணா. என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டுட்டல, அவன் உன்னை விட மாட்டான் என்று கர்ஜித்தார் சாரா. இந்த கழுவி யார வர சொல்லியிருக்கும்? இருக்கிற எல்லா அப்பாட்டக்கரையும் காலி பண்ணியாச்சு. என்று யோசித்தான் சரவணா. 5 நிமிடத்தில் அங்கு வந்த கிளைசான், மிஸ்டர் ஆல்பர்ட், என்னாச்சு என்று வீராப்பை கேட்டவன் சரவணனை கண்டதும் தடுமாறி நின்றான். ஓ, இவனதான் நீ வர சொன்னியா என்று வெகு நக்கலாக கேட்டான் சரவணா. 375. உன்னை பாக்கணும் இப்பவே. கிளைசான் பதட்டத்தில் நடுங்கிக் கொண்டிருக்க சாரா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார். கிளைசனுக்கு என்ன ஆனது என்பது போல் விசித்திரமாக அவனை பார்த்தார். இதற்கு முன் சரவணன் அவனை அடியோடு வெறுத்துக் கொள்ளும் ஆத்திரத்தில் இருந்தவன் இப்போது சரவணன் முன்னே நடுங்கிக் கொண்டு நிற்கிறானே, என்ன ஆனது என்பது போல பார்த்தார். இதில் அவரை மேலும் அதிர்ச்சியாக்க கிளைசான் சரவணன் முன்பு மண்டியிட்டான். மிஸ்டர் கிளைசான், என்ன பண்றீங்க என நடப்பது புரியாமல் அவனை மேலே எழுப்பிவிட பார்த்தாள் சாரா. ஆனால் கிளைசன் எழுந்து கொள்ளவில்லை. சரவணனுக்கு நிகர் தாம் இல்லை என்று அவனுக்கு தெரியும். எதை பண்ணணுமோ அதைத்தான் நான் பண்றேன் என்று கூறிய கிளைசான் தலையை நிமிர்த்தாமலேயே சரவணன் முன் குனிந்து கொண்டு இருந்தான். சாரா அதிர்ச்சியில் உறைந்து விட்டார். அவரை பொறுத்தவரை ஒன்றுக்கும் உதவாத சரவணா ஜேம்ஸுடனும் படுக்கத்தில் இருக்கிறான். இப்போது கிளைசனும் அவனுக்கு மரியாதை கொடுக்கிறான். அதுவும் மண்டியிட்டவன் எழக்கூட தைரியம் இல்லாமல் இருக்கிறான். இது எப்படி சாத்தியம் என்பது போல் பார்த்தார் சாரா. மிஸ்டர் கிளைசன், என்னாச்சு உங்களுக்கு? கால் ஏதாவது அடிபட்டிருக்கா? நான் வேணா பாக்கட்டா என்று கனிவுடன் கேட்டார் சாரா. கிளைசன் ஆரோன் குடும்பத்தின் உண்மையான மகன். இப்போது ஸ்டீஃபன் இல்லை. அதனால் அவருக்கு மருமகனாகும் தகுதி கிளைசனுக்கு சென்றது. அதுக்கு அவசியம் இல்ல என்று கூறிய கிளைசன் சரவணனை நிமிர்ந்து பார்க்காமலேயே அதீத பயத்துடன் குனிந்திருந்தான். சரவணனிடம் நல்ல பேர் வாங்குவதற்காக தான் ஆல்பர்ட் குடும்பத்தினரிடம் தன்மையாக நடந்து கொண்டான். ஆனால் சாரா சரவணனை எதிர்க்க அழைப்பார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. சரி, போதும் போதும், எழுந்துரு என்றான் சரவணா. அவன் சாரா யாரையோ பெரிய ஆளை அழைத்திருப்பார் என்று எதிர்பார்த்திருக்க, ஆனால் வந்தது கிளைசன் என்றதும் அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. தேங்க்யூ மிஸ்டர் சரவணா என்று மிகவும் மரியாதையுடன் கூறி எழுந்து நின்றான் கிளைசன். நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்ல, உனக்கே இப்ப நான் என்ன பண்ணணும்னு புரியும்ல என கேட்டான் சரவணா. அதில் வேகமாய் தலையசைத்தான் கிளைசன். நீங்க கவலைப்படாதீங்க மிஸ்டர் சரவணா, எனக்கு தெரியும் என்று கூறி சாரா பக்கம் திரும்பினான். அவனின் பார்வையில் சாராவின் உடல் நடுங்கியது. என்ன பண்ண போற என பயத்துடன் கேட்டார். நீயா இங்கிருந்து வெளியே போறியா, இல்ல நான் உன் கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்பவா என்று ஆக்ரோஷமாய் கேட்டான் கிளைசன். சாரா பெரிதாய் குழம்பினார். அவருக்கு நடப்பது புரியவில்லை. மிஸ்டர் கிளைசன், உங்களுக்கு எலினாவை பிடிக்கும்னு நான் நினைச்சேன் என்று யோசனையாய் கூறிய சாரா நடப்பதை புரிந்து கொள்ள முயற்சித்தார். அதில் கோபத்தில் அவரை அடிக்கவே கையோங்கினான் கிளைசன். எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கும் மிஸ்டர் சரவணனுக்கும் பிரச்சனை ஏற்பாடு பண்ண பாப்ப என்று கத்தினான்.
இன்னும் எதுக்குறா நீங்க எல்லாம் அங்க தண்டமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த பைத்தியம் பிடிச்ச பொம்பளை இங்க இருந்து வெளியே அனுப்புங்க என்று சாராவின் பின்பிருந்த ஆட்களிடம் கட்டளையிட்டான் கிளைசன். அவனின் அடியாட்கள் அழைத்து செல்ல சாரா கத்தினார். என்ன பண்ற? என்ன விடு, என்ன விட்டு தொலைங்க என்று கத்தினார். இவங்க கத்துறதுல காதே செவிடாடும் போலயே, காலையே மனுஷனை டயர்ட் ஆக்குறாங்க என சலிப்புடன் கூறினான் சரவணா. ஏன், நேத்து ராத்திரி ஹார்பர்ல கும்மாள அடிச்சப்போ உனக்கு டயர்டா இல்லையோ என நக்கலாக கேட்டாள் ஜாய். இவன் காலங்காத்தால இவ்வளவு சூடா இருக்கான், வாயை கொடுத்தா நமக்குத்தான் வம்பு போல என்று நினைத்தவன் அவளிடம் ஒரு அசட்டு சிரிப்பு ஒன்றை காட்டிவிட்டு கோஷ்ட் டவுனுக்கு கிளம்ப தயாரானான். எலினாவையும் அழைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். கிளைசன் சாராவை போலீஸ் காரில் ஏற்றினான். மிஸ்டர் கிளைசன், என்ன நடக்குதுங்க என நம்ப முடியாமல் கேட்டார் சாரா. அதற்கு அவரை பயங்கரமாய் முறைத்தான் கிளைசன். சரவணனை பார்த்து எதுக்கு பயப்படுற என்று கோபமாக கேட்டார் சாரா. அதில் மீண்டும் அவரை முறைத்தான் கிளைசன். அவர் மட்டும் எலினாவின் அம்மாவாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் அவரை கொன்று போட்டிருப்பான். யாரையும் அவ்வளவு சீக்கிரம் தப்பா எடப்படாத, உனக்கு இதுவும் தேவை என்னமும் தேவை என்று கிளைசன் கூறிட மேலும் குழம்பினார் சாரா. சரவணாவும் மற்றவர்களும் கோஷ்ட் டவுனுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தார்கள். சரவணா பிளேன் ஏறும் முன்பே தாரிகாவிற்கு அழைத்தான். அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் என்றுதான் நினைத்தான். ஆனால் அயர்லாந்து வரும்போது அவளிடம் சொல்லாமலேயே வந்துவிட்டான். அவன் நேரம் அழைப்பு போக அதனை ஏற்றாள் தாரிகா. ஒரு நிமிடம் இருவருமே பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். நீ இன்னும் என் மேல கோபமா இருக்கியா என்று எடுத்ததுமே ஆரம்பித்தான் சரவணா. நீண்ட நாட்களுக்கு பிறகு சரவணனின் குரல் கேட்க தாரிகாவிற்கு படபடுத்தது. கோபம் இல்லாமல் எப்படி இருப்பாள்? அதுவும் டவுன் டவுன் ஹார்பரில். சரவணன் மற்றும் எலினாவின் புகைப்படத்தை பார்த்து மயங்கியே விட்டாள் தாரிகா. ஆனாலும் இந்த ஒரு மாத பிரிவில் கோபத்தை தாண்டி அவனின் அருகாமைக்காக அவள் தவித்த தவிப்புதான் முன்னே வந்தது. நீ எப்ப வர என்று கமறிய குரலில் கேட்டாள் தாரிகா. அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டு உதட்டை கடித்தாள். இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு என்றான். உனக்காக நான் இப்பவே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி வர என்று தாரிகா கூற அதில் பெரிதாய் மகிழ்ந்தான் சரவணா. நான் ஜோஸ்டோன் ஏர்போர்ட்ல வெயிட் பண்றேன் என மேலும் கூறினாள். நீ அங்க போன என்று புரியாமல் கேட்டான் சரவணா. இந்த இடைப்பட்ட நாட்களில் அவன் தாரிகாவிடம் பேசவே இல்லை. ஆனால் அவளை பாதுகாக்க மட்டும் ஆட்களை வைத்திருந்தான். நீ நேர்ல வரல, அப்ப சொல்ற என்று தாரிகா கூற சம்மதமாய் தலையசித்தவன் அவளின் அழைப்பை துண்டித்தான். அவனுக்கு தெரியும் தாரிகா கோபமாயிருக்கிறாள் என்று. அவள் கோபத்தில் திட்டி கத்தி அடித்தால் கூட அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவளின் இந்த அமைதி அவனை ஏதோ செய்தது. பாஸ், என்னாச்சு என்று அவனின் வாடிய முகத்தை பார்த்து கேட்டார் ஹரிஷ். நாம முதல்ல ஜோஸ்ட் டவுனுக்கு போவோம் என்று சரவணன் கூற ஹரிஷும் எதுவும் சொல்லாமல் தலையசைத்தார். பிளேனில் சென்று கொண்டிருக்கும் போது அயர்லாந்தில் வந்ததிலிருந்து இன்று காலை நடந்தது வரை நினைத்து பார்த்துக் கொண்டே சென்றான் சரவணா. அந்த நினைப்பிலேயே சற்று கண்ணசந்தவன் பல மணி நேரம் கழித்து ஜோஸ் டவுனில் தரையிறங்கினான். பிளேனை விட்டு இறங்கியதுமே அவனின் உடைமைகளை அவன் எடுக்கவில்லை. எலினாவையும் ரத்தினத்தையும் பத்திரமாக ஹாஸ்பிட்டல் அனுப்பி வைக்குமாறு ஹரிஷிடம் கூறிவிட்டு கிளம்பினான். கேட்டில் தாரிகா சரவணனுக்காக நீண்ட நேரமாய் காத்துக் கொண்டிருந்தாள். வாட்சையும் கேட்டையும் பார்த்துக் கொண்டிருந்தவள் சரவணன் பிளேனை தவறவிட்டானா என்று பதட்டத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தாள். சரவணா தாரிகா பின்னே வந்தான். இன்று அவள் ஆகாய நீல நிறத்தில் கிராப் டாப் ஒன்றும் அதற்கு கீழ் ஜீன்ஸ் ஷார்ட் அணிந்து கூந்தலை விரித்து விட்டிருந்தாள் தாரிகா. பதட்டத்துடன் அவள் சரவணனை தேடிக் கொண்டிருக்க அவனும் அவளை ரசித்தபடியே பின்னால் மெல்ல நடந்து வந்தான். பல வாரங்கள் கழித்து தன் அவளை பார்த்ததும் தான் அவனின் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது போல உணர்ந்தான். இதில் செல்பவர் வருபவர் எல்லாம் தாரிகாவை பார்த்துவிட்டு செல்ல சரவணனுக்கு புசுபுசுவென்று வந்தது. தேவதை போல் இருப்பவளை பின்னோடு அணைத்துக் கொண்டான் சரவணா. சட்டென்று பின்னாலிருந்து யாரோ அணைக்கவும் திடுக்கிட்டாள் தாரிகா. ஆனால் தன்னவனின் ஸ்பரிசத்தில் செலுத்தவள், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணின என்று பிசிறிய குரலில் தாரிகா கூறினாள். அவளை முன்பு திருப்பி கன்னத்தை கையில் ஏந்தினான் சரவணா. அவனை இறுக்கமாய் அணைத்துக் கொண்ட தாரிகா அவனின் வாசத்தை உள்ளிழுத்துக் கொண்டாள். இந்த ஸ்பரிசம், இந்த வாசனை, இந்த தீண்டல் இவையெல்லாம் அனுபவித்து எத்தனை நாட்கள் ஆகியது. இருவரும் அதே இடத்தில் நீண்ட நேரமாய் அணைத்தபடியே நின்று கொண்டிருந்தார்கள். இருவருக்குமே அணைப்பை விடுவிக்கும் எண்ணமில்லை. அனைவரும் அவர்களை பார்த்துக் கொண்டு செல்ல
தாரிகா சூழலை உணர்ந்து அணைப்பை விடுவிக்க முயற்சித்தாள். ஆனால் சரவணன் அவளை மேலும் இறுக்கிக் கொண்டானே தவிர அணைப்பை விடவில்லை. சரவணா, என்னை விட எல்லாரும் பாக்குறாங்க என்று மெல்லிய குரலில் கூறினாள். நான் மாட்டேன்பா, யாரு பார்த்தா எனக்கு என்ன, ஏன் லவரை நான் கட்டி பிடிக்கிறேன் என சிலுப்பிக் கொண்டான் சரவணா. அதில் அவன் இடுப்பிலே நறுக்கென்று கிள்ளினாள் தாரிகா. வலியில் பட்டன அணைப்பை விடுவித்தான் சரவணா. இப்பதான் வந்த, அதுக்குள்ள என்ன கிள்றியே என்று முகத்தை சுருக்கினான் சரவணா. அதில் அவனை முறைத்தாள் தாரிகா. பப்ளிக் பிளேஸ்ல என்னை இப்படி முறைக்காத, அப்புறம் எனக்கு மூடு போயிடும் என்று சரவணன் நக்கல் செய்ய அவனை அடிப்பது போல் முறைத்தாள். சரி சரி விடு. ஆமா, நீயே இங்க ஜோஸ்டோனுக்கு வந்த, அங்க விட இங்கதான் உனக்கு பாப்புலாரிட்டி அதிகமா இருக்கா என்று கேட்டான் சரவணா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்று முகத்தை சுருக்கினாள் தாரிகா. சரவணா தாரிகாவின் கண்களையே ஆழமாய் பார்க்க அவனின் பார்வையை தவிர்த்தவள் அவனின் கையோடு கை கோர்த்து கொண்டு அவன் தோளில் தலை சாய்த்தாள். உள்ளுக்குள் கோபம், வலி, வேதனை என பல உணர்வுகள் அவளுக்குள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் அவை அனைத்தையும் இப்போது அவனிடம் வெளிக்காட்ட விரும்பவில்லை தாரிகா. சரவணன் அவளின் எண்ணத்தை யூகித்திருந்தான். ஆனால் அவனுக்கு மகிழ்ச்சி தந்தது எந்த நிலையானாலும் தாரிகா தன் பக்கம் இருக்கிறாளே என்பது. நிச்சயம் எலினா விஷயத்தையும் அவளிடம் பொறுமையாய் கூறினாள், புரிந்து கொள்வாள் என்று நம்பினான். தாரிகா சரவணனை அணைத்தபடியே இருந்தாள். அப்போது மெதுவான குரலில், இந்த அபிநயா வேற எங்க போனானே தெரியல. அவ போகணும்னு சொல்லியிருந்த ஊர் எல்லாத்துக்கும் போய் தேடி பார்த்துட்டேன். ஆனா அவள ஆளையே காணோம். நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன் என்று சினுங்கினாள். ஆஹா, என்ன விட அவ்வளவுதான் மிஸ் பண்ணியோ? ஐயா, நீ எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கு அவ்வளவு முக்கியம். அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. சரி சரி, இப்ப அத பத்தி யோசிச்சு மூட ஸ்பாயில் பண்ணிக்காத. நான் அவ எங்க இருக்கான்னு பாக்க சொல்றேன். சரவணன் ஜஸ்டினிடம் சொல்லி அபிநயாவை தேடச் சொல்லலாம் என்று யோசித்தான். சரவணன் ஏர்போர்ட்டை விட்டு வெளியேறியதும் ஜஸ்டினுக்கு கால் செய்தான். ஜஸ்டின், அபிநயா ரீசெண்டா ஃபாரினுக்கு போனதுக்கான ஏதாவது ஒரு தடயம் இருக்கான்னு சொல்லி பாரு. அதோட சிவகுமார கோஸ்ட் டவுனுக்கு கூட்டிட்டு வா. சார், அப்ப நம்ம கோஸ்ட் டவுனுக்கு போக போறது இல்லையா? இப்போதைக்கு போற ஐடியா இல்ல. சரி என்று மட்டும் சொன்ன ஜஸ்டின் ஏன் என்று கேட்கவில்லை. சரவணனும் தாரிகாவும் கையோடு கை கோர்த்தபடி எதுவும் பேசிக் கொள்ளாமலேயே நடந்து போய்க் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்க்கும்போது ஒரு சூப்பர் ஜோடி போலவே இருந்தது. தாரிகாவின் அழகு எல்லோரின் கவனத்தையும் தானாக அவள் பக்கம் இழுத்தது. அங்கே கூடியிருந்த சில மீடியா ரிப்போர்ட்டர்கள் கையை வைத்துக் கொண்டு சும்மா இருக்காமல் அவர்களது போட்டோவை எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டிருந்தார்கள். தாரிகாவின் அழகை கண்டதும் கமெண்ட்ஸ் ஊற்றாக வரத் தொடங்கியது. எல்லோரும் அவள் யாராக இருக்கும் என்று யோசிக்க தொடங்கியதோடு அவளுக்கு பக்கத்தில் இருப்பது பணக்காரன் ஒருத்தனாகத்தான் இருக்கும். இல்லை என்றால் இத்தனை அழகானவள் எதற்கு அவன் கூட போகிறாள் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். அப்படியே அவர்களது தேடுதல் போய்கொண்டிருக்க சிறிது நேரத்தில் அவள் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு என்றும் இன்னும் அவ்வளவாக ஃபேமஸ் ஆகவில்லை என்றும் தெரிந்து கொண்டார்கள். அதற்கும் கூட அவள் ஏதேனும் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யாமல் இருப்பதுதான் காரணமாக இருக்கும் எனவும் சொல்லியிருந்தார்கள். வந்திருக்கும் அத்தனை கமெண்டை படிக்கும்போது கோபத்தை உண்டாக்கும் அளவுக்கு தான் இருந்தது. இதெல்லாம் 1 மணி நேரத்திலேயே நடந்து முடிந்திருந்தது. சரவணன் வெளியே வந்து போனை பார்க்கும்போது எல்லாத்தையும் பார்த்து கோபமாக வந்தது. உடனே ஜஸ்டினுக்கு கால் பண்ணி எல்லாவற்றையும் அழிக்கச் சொல்ல பார்த்தான். ஆனால் தாரிகா விடவில்லை. சரவணன் அவளை குழப்பத்துடன் பார்த்தான். என்னது? இல்ல வேண்டாம், உனக்கு நான் ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ்றதானே பிடிக்கும். அவங்க இப்படியெல்லாம் பேசுறது பண்றது ரொம்ப டூ மச் தான். ஆனா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா பொண்ணுக்குமே இப்படியான ஒரு ஸ்டேஜ் இருக்கதான் செய்யும். நான் இதை தாண்டி வந்துட்டாலே நான் ஒரு நல்ல சிங்கர்னு சொல்லி ஆயிடும். அப்படியே என்னால முடியலனா கூட நீ இதுல எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. அப்படி நீ ஏதாவது பண்ணினா எனக்கு எவ்வளவு வாய்ப்பு கிடைச்சாலும் கூட எனக்கு சந்தோஷமா இருக்காது என்றாள். சரி, ஓகே என்று தாரிகாவின் பெரிய விளக்கத்திற்கு பதில் சொன்னான் சரவணன். ஆனாலும் அவனால் அதை சும்மா விட முடியவில்லை. அதை ஷேர் பண்ணியவர்களுக்கு ஏதாவது செய்தேதான் ஆகுவான். அதே நேரத்தில் ஜோஷ் டவுனின் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியைச் சேர்ந்த பல பெரிய தலைகள் எல்லோரின் கண்களிலும் தாரிகா ரெஜிஸ்டர் ஆகிவிட்டிருந்தாள். கூடவே அவள் யாருக்கும் பிடிகொடுக்காமல் இருப்பதும் எல்லோரின் ஆர்வத்தை இன்னும் தூண்டிவிட்டிருந்தது. சரவணனும் ஜஸ்டினும் வேறு வேறு கார்களில்தான் போவதாக இருந்தது. ஜஸ்டினை கூட்டிக் கொண்டு போக இன்னும் ஒரு ஸ்பெஷல் கார் வரவைக்கப்பட்டிருந்தது. சரவணன் தாரிகாவுடன் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைத்திருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு கால் வந்தது. எடுத்து பார்த்ததும் மேத்யூ தான் கால் செய்திருப்பது புரிந்தது.
சரவணன் காலை அட்டன் பண்ணியதுமே மேத்யூ மிகுந்த பதட்டத்துடன், ப்ரோ, உனக்கு தேவையானதை நான் தேடி பிடிச்சிட்டேன். ஆனா அது ஜோஸ் டவுன்ல தான் இருக்கு. உன்கிட்ட அதோட விலையை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஒரு ஸ்பெஷல் பிளேனை புக் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்று சொன்னான். மேத்யூவின் குரலை கேட்டதும் சரவணனுக்கு அவன் ஏதோ ஒரு பதட்டத்தில் குழப்பத்தில் இருப்பது தெரிந்தது. எவ்வளோ? 4 மில்லியன் போதுமா? எனக்கு அதை விட அதிகமாகவும் கொடுக்க முடியும். எவ்வளோன்னு மட்டும் சொல்லு என்று உடனே கேட்டான் சரவணன். அதை கேட்டதும் மேத்யூ அதிர்ச்சியானான். சரவணனுக்கு எங்கே இருந்து இவ்வளவு பணம் வந்தது என்று யோசித்தான். ஆனால் இது பணத்தால் மட்டும் அடைந்து கொள்ள முடியாத ஒரு பொருள். அந்த மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதும் மொத்த இண்டஸ்ட்ரியும் அதற்கு பின்னால் தான் ஓடியது. எத்தனையோ பேர் அதை வாங்க ட்ரை செய்தார்கள். அதற்காக ட்ரை பண்ணிய பல ஏலம் வைக்கும் வீடுகள் யாரோ ஒருத்தனால் அழிக்கப்பட்டது. அது ஒருத்தன் கொடுக்கும் எச்சரிக்கை என எல்லாருக்குமே தெரிந்தது. அந்த ஒரே ஒரு மருந்து மட்டுமே $40,000 விற்கப்படுவதாக சொல்லப்பட்டது. விலை ரொம்ப அதிகம்தான். ஆனால் இது ஒரு பிசினஸ் டீல். மேத்யூ சரவணனிடம், சரி, நான் இப்ப ஜோஸ் டவுனுக்கு வந்துட்டேன், கவலைப்படாதீங்க. என்கிட்ட இப்ப $7 மில்லியன் இருக்கு. அந்த மருந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னதால நான் எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து எடுக்க பாக்குறேன். அதுக்காக அவங்களோட கால்ல கூட விழுவேன் என்று சொன்னவன் சரவணனின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் காலை கட் செய்தான். சரவணன் போனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். நானே இப்ப ஜோஸ் டவுன்ல தான் இருக்கேன், இதை நானே பார்த்துப்பனே என்று நினைத்தான். சரவணனுக்கு மேத்யூவை நினைத்து பெருமூச்சு போனது. ஸ்கூலில் இருந்து அவன் இப்படியேதான். சரவணனுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலும் உயிரையே விட பார்ப்பான். சரவணனுக்கு இருக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன்தான். சரவணனுக்கு அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போது தாரிகா சரவணனின் கையை அணைத்துக் கொண்டு, நாம் இப்ப எங்க போறோம் என்று கேட்டாள். எங்க போகணும் என்று கேட்டான் சரவணன். அப்படி கேட்டா நீ எங்க போறியோ அங்கேயே நானும் வரேன். நீ எங்க இருக்கியோ அதுதானே எனக்கு ஹாப்பி பிளேஸ் என்று சிரித்துக் கொண்டே சொன்னாள் தாரிகா. சொல்லிவிட்டு அவனது கையில் லேசாக ஒரு முத்தத்தையும் பதித்தாள். அவளது கண்ணை பார்க்கும் போதே தெரிந்தது அவள் எத்தனை சந்தோஷமாக இருக்கிறாள் என்று புரிந்தது. அந்த நேரத்தில் கடுமையாக மழை பொழிந்து கொண்டிருந்தது. கூடவே இடி மின்னல் என பெரும் அமர்க்களமாக இருந்தது. ஆனால் அதற்கு நேர் எதிராக இருந்தது சரவணனின் மனம். அவனது மனது பேரமைதியாக இருந்தது. அவன் தாரிகாவின் கண்ணை சில நொடிகள் பார்த்து கொண்டே இருந்துவிட்டு, அப்போ நாம ஷாப்பிங் போலாமா என்று கேட்டான். ஆனால் தாரிகா தலையை ஆட்டிவிட்டு, இப்ப நீங்க மேத்யூவா பார்க்க போகணும் தானே? நானும் உங்க கூட அங்க வரேன். ஏன், நான் உங்க ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகிற அளவுக்கு வர்த் இல்லையா என்று கேட்டாள். அதை கேட்டதும் சரவணன் அவளது தலையை லேசாக தடவி விட்டு, அப்படியெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல, நீ ரொம்ப பெர்ஃபெக்டான பொண்ணு. ஆக்சுவலி எனக்கு உன்னை அங்க கூட்டிட்டு போக பயமா இருக்கு. அவன் உன்னை பார்த்து கண்ணு வச்சிட்டான்னு சொன்னா என்ன பண்றது? எப்படியும் நல்லா வயிறு எறிவான் என்று சொன்னான். அதை கேட்டதும் தாரிகா லேசாக புன்னகைத்தாள். அதற்கு பிறகு சிறிது நேரத்திற்கு 2 பேருக்கும் இடையில் அமைதி மட்டும்தான் இருந்தது. ஏர்போர்ட்டிலிருந்து அவளுக்காக வந்திருக்கும் கார் இருக்கும் இடத்திற்கு போக சிறிது தூரம் நடக்க வேண்டியிருந்தது. மழைக்கு ஒதுங்கி கூரை போடப்பட்டிருந்த பேமெண்ட் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது யாரோ ஒருத்தன் மிக சத்தமாக விசில் அடிக்கும் சத்தம் கேட்டது. அடுத்த பக்க ரோட்டில் ஒரு புகாடி வைரான் கார் நின்று கொண்டிருக்க அதற்குள் ஒருத்தன் உட்கார்ந்திருந்தான். அவன்தான் அவர்களை பார்த்து விசில் அடித்தான். அவர்களை இல்லை, தாரிகாவை பார்த்து. தாரிகா அவனை முறைத்து ஒரு பார்வை பார்த்துவிட்டு சரவணனோடு இன்னும் நெருங்கிக் கொண்டாள். வேறு ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் இந்நேரத்திற்கு காருக்குள் போய் உட்கார்ந்தும் இருப்பாள். தாரிகா அவனை இக்னோர் பண்ணவும் காரனுக்கு கோபம் வந்தது. அவனுடனே காரை ஸ்டார்ட் செய்து கொண்டு அவர்களை நோக்கி வந்தான். சரவணன் அவனையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தான். வேகமாக வந்த கார் ரோட்டில் இருந்த மொத்த தண்ணீரையும் அவர்கள் 2 பேரின் மீதும் வீசி அடித்துவிட்டு போனது. அதில் 2 பேரும் ஷாக் ஆகி ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். அப்போது அந்த கார் மீண்டும் திரும்பி வருவது தெரிந்தது. அதை பார்த்ததும் மன்னிப்பு கேட்கத்தான் வருகிறதோ என நினைத்தாள் தாரிகா. ஆனால் அந்த கார் அவர்களுக்கு பக்கத்தில் வரும்போது தனது வேகத்தை இன்னும் கூட்டியது. அதில் மீண்டும் தண்ணீர் பாய்ச்சப்பட தாரிகா மொத்தமாக சேற்று நீரால் மூடப்பட்டாள். சரியாக சேற்றில் செய்யப்பட்ட ஒரு சிலை போல இருந்தாள். தாரிகா எதுக்காகவும் எப்போதும் அதிகமாக கோபப்பட மாட்டாள். அதுதான் அவளது சுபாவம். ஆனால் இப்போது நடந்தது அவளது கோபத்தை நன்றாக கிளறிவிட்டிருந்தது. கோபத்தில் பல்லை கடித்தவள் கையையும் இறுக்கி பொத்திக் கொண்டிருந்தாள். ஓடிப்போய் காரனை பிடித்து
கொடித்து குதற வேண்டும் போல இருந்தது. சரவணனும் அவனை பிடிக்க பார்த்தான். ஆனால் கண்ணை மூடி திறப்பதற்குள் அந்த கார் அங்கே இருந்து மறைந்திருந்தது. காரில் இருந்தவன் வேண்டுமென்றே சரவணனுக்கு முன்னால் சீன் போட்டான் என்பது மிக தெளிவாக தெரிந்தது. சரவணன் கோபத்துடன் கார் போன திசையையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் கோபத்தில் தக்காளி போல சிவந்து போயிருந்தது. அதை பார்த்த தாரிகா அவனிடம், சரி விடு, போகட்டவன், இப்ப நான் வாஷ் எடுக்கணும் என உதட்டை சுழித்து விட்டு சொன்னாள். அப்போதுதான் சரவணன் அவளை முழுதாக பார்த்தான். அவள் இருக்கும் தோற்றத்தை வர்ணிக்க தாமரைதான் மிக பொருத்தமாக இருக்கும் போல இருந்தது. இந்த நேரத்தில் கூட அவள் அவளது இரக்க குணத்தை விடாமல் இருந்தது அவள் மேல் அவனுக்கு இருக்கும் காதலை இன்னும் கூட்டிவிட்டது. எப்பவாவது ஒரு நாள் அவன் என் கண்ணு முன்னாடி வரட்டும், அன்னைக்கு இருக்குது அவனுக்கு என்று சீறினான் சரவணன். தாரிகா அவனை பார்த்து, விடுங்க, உலகத்துல எத்தனையோ இந்த மாதிரி முரட்டு மனுஷங்க இருக்கதான் செய்யறாங்க. எல்லார்ட்டையும் போய் சண்டை போட்டுட்டு இருக்கலாமா? அவங்க அவங்களோட முரட்டுத்தனத்தை காட்டினா நம்ம நம்மளோட இறக்க குணத்தை காட்டணும் என்று சொன்னாள். சரவணன் அதை கேட்டதும் தலையை ஆட்டிவிட்டு, சரிவா, நாம போய் முதல்ல கிளீன் பண்ணிட்டு வருவோம் என்று சொல்லிவிட்டு திரும்பினான். அப்போது அவர்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் இவர்களை போட்டோ எடுத்துக் கொண்டிருப்பது தெரிந்தது. பாத்தியா, அவனை எப்படி இவ கிண்டல் பண்ணிட்டு போனான்னு? இப்படியான ஒரு இடத்துல இப்படி பண்ண அவனுக்கு தைரியம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனா என்னவோ நமக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் தான். தண்ணியில நனைஞ்சதும் சும்மா ஃப்ரெஷ்ஷா இருக்கா என்று ஒருத்தன் தனது ஃப்ரெண்டிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். ஆமா, பக்கத்துல இருக்கிறவன் ஒண்ணுமே பண்ணாம இருக்கான் பாரு. அவளுக்கு என்ன விதியா அவன் கூட இருக்கிறதுக்கு? பேசாம நம்ம கூடவே வந்துடலாம், ராணி மாதிரி பாத்துக்குவோம். என்ன மச்சான், ராணி மாதிரியா? ஆமாமா, கட்டிலுக்கு பக்கத்துல மட்டும் ஒரு கிரீடம் வச்சிட்டு இருப்ப, அப்படித்தானே என்று பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். யாருமே அவளது உடலை மறைத்துக் கொள்ள கூட ஒரு துணியாவது கொடுக்கவில்லை. எல்லோரும் அவளை கை காட்டி சிரித்துக் கொண்டு மட்டும் இருந்தார்கள். சரவணனும் ஷர்ட் மட்டும்தான் போட்டிருந்தான். அது கூட இப்போது நனைந்து விட்டது. ஆனாலும் தன்னவளின் மானம் காக்க அதை எடுத்து அவள் மீது போட்டுவிட்டு அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்துக் கொண்டிருந்தான். சரவணன் அங்கே இருந்தவர்களை கோபத்துடன் பார்த்தான். அது பப்ளிக் என்பதால் அவனுக்கு எதுவும் செய்ய முடியாது. ஆனால் தண்ணீர் அடித்துவிட்டு போனவனையும் ஒன்றும் செய்ய முடியாமல் இல்லை. சரவணனின் கோபத்தை பார்த்த தாரிகா அவனை பார்த்து, விடு, முதல்ல நாம என்னோட இடத்துக்கு போலாம் என்று சொல்லிவிட்டு இக்கி அவனது நெற்றியில் ஒரு முத்தம் பதித்தாள். அந்த முத்தம் மிகவும் மேஜிக்கலாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு தாரிகா இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த இடத்தை பார்த்ததும் சரவணன் தாரிகாவை பார்த்து, இங்கதான நீ தங்கி இருக்க என்று கேட்டான். ஆமா, நான் ஒவ்வொரு ஊரா போய் அபிநயாவை தேடிட்டு இருந்தேன். ஜோஷ் டவுன் தான் லாஸ்ட் ஸ்டேஷன். அதான் வேற வழி இல்லாம இங்கே தங்கிட்டேன். தாரிகா கதவை திறந்து கொண்டு உள்ளே போனாள். அது ஒரு அபார்ட்மெண்ட் தான். ஆனால் மிகவும் சின்ன ஒரு அபார்ட்மெண்ட். 30 சதுர மீட்டர்கள் தான் இருக்கும். ஜோஷ் டவுனில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடம் ஒரு சீப்பான இடம்தான். இந்த வீடு அபிநயா இருந்த இடத்தை விட சின்னதாகத்தான் இருந்தது. ஏன் நல்லா இல்லையா? இது கம்பெனி கொடுத்த இடம். உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? இந்த இடத்தை சுத்தி நிறைய அழகழகான பொண்ணுங்களா இருக்காங்க. எல்லாரும் அவ்வளவு அழகு. ஆனா என்ன, உன்னோட கண்ணு என்ன மட்டும்தான் பாக்கணும், இல்லனா கொன்னுல ஃபெவிகால ஊத்திருவேன் என்று அழகாக சிரித்துக் கொண்டே சொன்னாள். அதை கேட்டதும் சரவணன் அவள் எதிர்பார்த்திருக்காத விதத்தில் அவளை பிடித்து இழுத்து தன்னுடன் நெருக்கமாக வைத்துக் கொண்டான். அவளது பஞ்சு போன்ற மார்பு அவனது ஸ்ட்ராங்கான மார்பில் அழுத்தமாக பதிந்திருந்தது. அவன் இழுத்த இழுப்பில் அவளது முடி முகத்தை மறைத்திருந்தது. அதை மெதுவாக எடுத்துவிட்டு அவளது முகத்தில் அவனது மூச்சு படும் அளவிற்கு நெருக்கமாக போனான். அவன் நெருங்க நெருங்க தாரிகாவின் இதய துடிப்பு வேகமாகிக் கொண்டே போனது. முடிந்த அளவு நார்மலாக இருப்பது போல காட்டிக்கொண்டாள். ஆனால் அவளது படபடக்கும் கண்ணிமை அவளை காட்டிக் கொடுத்து விட்டது. சரவணன் அதை பார்த்து ரசித்துக் கொண்டே அவளை பிடித்து இன்னும் நசுக்கிக் கொண்டே, என் கண்ணுக்கு ஒரே ஒரு திசையில தான் பார்க்க முடியுங்கிற மாதிரி இருந்தா அது நீ இருக்கிற திசைதான். எவ வந்தாலும் எனக்கு என்னோட பொண்டாட்டி தான் பேரழகி என்று கிறங்கும் குரலில் சொன்னான். சொல்லிவிட்டு லேசாக அவளது காது மடலை உதட்டாலேயே வருடிவிட்டு முத்தம் கொடுத்தான். அதில் சிலிர்த்து போனாள் தாரிகா. ஆனால் அடுத்த கணமே அவனை தள்ளிவிட்டு உடனே பாத்ரூமிற்குள் புகுந்து கொண்டாள். அதை பார்த்து சிரித்த சரவணன் உடனே போனை எடுத்து மேத்யூவிற்கு, ரொம்ப ஹார்ஷா எதுவும் பண்ணிடாத, பாத்துக்கலாம் என்று மெசேஜ் அனுப்பினான். மேத்யூவும் சிறிது நேரத்திலேயே சரி ஓகே என ரிப்ளை செய்தான். அவன் அந்த பொருளை விட்டுக் கொடுக்க போவதில்லை. ஆனால் கொஞ்சம் நிதானமாக பிளான் பண்ணி எடுக்க போகிறான், அவ்வளவுதான்.
அவன் இதையே யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தாரிகா பாத்ரூமிலிருந்து வெளியே வந்தாள். மார்பிலிருந்து முழங்கால் வரை டவலை மட்டும் கட்டியிருந்தாள். அவளது அழகில் பிரமித்து போயிருந்த சரவணனின் மனதிற்குள் என்ற எண்ணம் மேலோங்கியது. சரவணனுக்கு அவள் முன்னாடி மூச்சு விடுவது கூட மிக சிரமமாகத்தான் இருந்தது. அவள் மெதுவாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க சரவணன் அவளது கால் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான். அதை கண்டு கொண்ட தாரிகா, ஹேய், அங்கென்ன பார்வ என்று கேட்டாள். இப்படி ஒரு பேரழகா என் கண் முன்னாடி வந்து நின்னுட்டு என்ன பார்வன்னா கேக்குற? தாரிகாவிற்கு அதை கேட்கும் போது உள்ளுக்குள் மிக சந்தோஷமாகத்தான் இருந்தது. தன்னவன் தன்னை ரசித்து புகழ்வது எந்த பெண்ணுக்குதான் பிடிக்காது? அவள் மெதுவாக வந்து அவனது மடியில் உட்கார்ந்து கொண்டாள். கையை அவனது கழுத்தை சுற்றி போட்டுக்கொண்டு, நான் இப்ப உன் மடியில உட்கார்ந்த நேரம் உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சோ அதே ஃபீல் எலினா ஓ மடியில ஏறி உட்கார்ந்த நேரம் இருந்திருக்காதுன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் என்றாள். அதை கேட்டதும் சரவணன் கொஞ்சம் தடுமாறினான். நீ நியூஸ பாத்தியா? ஜோஷ் டவுனில் இருப்பவர்கள் அயர்லாந்தின் நியூஸை பார்க்க வேண்டுமாக இருந்தால் VPN பாவிக்க வேண்டும். தாரிகா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அவளுக்கு அவளது துணையின் மீது நம்பிக்கை இருந்தது. ஆனால் சரவணனுக்கு அவள் சொன்னதை கேட்கும்போது கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாகத்தான் இருந்தது. அவள் மேல் எத்தனை நம்பிக்கை வைத்திருக்கிறாள் என நினைக்கும் போது நிகழ்ச்சியாக இருந்தது. உடனே அவன் அவளை இறுக்கி அணைத்துக் கொண்டான். சிறிது நேரத்திற்கு இருவரும் அப்படியே இருக்க சரவணன் திடீரென்று அங்கே இருந்த இன்னொரு டவலை எடுத்து அவளது உடலை இன்னும் முழுதாக மூடினான். அதை பார்த்த தாரிகாவிற்கு குழப்பமாக இருந்தது. சரவணா, என்னாச்சு? ஆர் யூ ஓகே என்று கேட்டாள். அவன் தலையை ஆட்டிவிட்டு அவளை சோஃபாவில் உட்கார வைத்துவிட்டு போய் கதவை லாக் செய்தான். பின் லைட் எல்லாவற்றையும் ஆஃப் செய்துவிட்டு போனை எடுத்து கேமராவை ஆன் பண்ணினான். அப்படியே அந்த இடம் முழுக்க போனை பிடித்துக்கொண்டு சுற்றினான். அப்போது சில இடங்களில் 3 சிவப்பு டாட் தெரிந்தது. அவன் மெதுவாக போய் டிவிக்கு பின்னால் இருந்த ஒரு சின்ன கேமராவை எடுத்தான். அதை பார்த்ததும் தாரிகாவின் உடல் நடுங்கியது. இங்கெப்படி கேமரா வந்துச்சு என்று அவள் யோசித்தாள். சரவணன் கடுமையான கோபத்தில் இருந்தான். தாரிகாவின் இந்த பயணத்தில் எப்படியும் பல ட்விஸ்டுகள் வரும் என அவன் ஏற்கனவே யூகித்திருந்தான். அதனால் அவனுக்கு இதில் எந்த ஒரு ஷாக்கும் இல்லை. எப்போல இருந்து நீ இங்க இருக்க? லாஸ்ட் வீக் என்னோட கம்பெனி தான் இங்க இருக்க சொல்லி சொன்னாங்க. என்ன இங்க கூட்டிட்டு வந்தது ஒரு பொண்ணு. அவ பேரு லில்லி. அவதான் என்ன இந்த ரூம்ல இருக்க சொல்லி சொன்னா. இந்த ரூம்ல இருக்கிறது ஒரு லக்குன்னு சொன்னா. இதுக்கு முன்னாடி இங்க இருந்த பொண்ணுங்க இப்ப ஃபீமேல் லீடு ஹீரோயின் எல்லாம் ஆயிருக்காங்கன்னு சொன்னா. ஆனா நான் அபிநயாவை தேடிட்டு இருந்ததால எனக்கு இங்க தங்க சான்ஸ் கிடைக்கல. ஹோட்டல்ல தான் இருந்தேன். அந்த நேரத்துக்கு தான் லில்லி ஏதோ ஒரு டிவி ப்ரோக்ராம் இருக்கு, இங்க இருந்தாதான் அதுக்கு ஈஸின்னு சொல்லி இங்க வர வச்சா. அதனாலதான் வந்தேன். ஆனா நீ இன்னைக்கு வருவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. சரவணன் கோபத்தின் உச்சியில் இருந்தான். இருந்த 3 கேமராவும் ரூம் முழுக்க தெரியும்படிதான் வைக்கப்பட்டிருந்தது. பாத்ரூமும் கூடவே பாத்ரூம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் தான் மூடப்பட்டிருந்தது. ஆனால் தாரிகா ஜாக்கிரதையுடன் இங்கே வந்ததுமே அதை ஒரு டேப் கொண்டு ஒட்டி இருந்தாள். அது மட்டுமல்லாமல் அவள் இங்கே முறையாக தங்குவது இன்றுதான். அதனால் கேமராவிற்கு எதுவும் கிடைத்திருக்கவில்லை. நீ சொன்ன அந்த லில்லி யாரு? என் கூட இருக்கிறவ கம்பெனி பொண்ணு ஒருத்தி. பக்கத்து ரூம்ல தான் இருக்கா. அவளை இங்க வர சொல்லு. சரவணா, பிரச்சனை வேணாமே. என்னது பிரச்சனையா? இன்னைக்கு இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் நான் கொன்னுட்டுதான் அடுத்த வேலைய பாக்கறதே என்றான் சரவணன். அவனது கோபம் எரிமலை போல கொதித்துக் கொண்டிருந்தது. தாரிகாவிற்கு இப்போது நடுக்கம் அதிகரித்தது. லில்லி அவளை இந்த கம்பெனிக்கு அறிமுகப்படுத்தி வைத்தது அவளுக்கு ஹெல்ப் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான். அது மட்டுமில்லை, தாரிகாவிற்கு ஒரு அழகான குரலும் டெபியூ ஆகக்கூடிய திறமையும் இருப்பதை லில்லி புரிந்து கொண்டாள். இங்கே சரவணன் கத்திய சத்தம் பக்கத்து ரூமில் இருந்த லில்லிக்கு கேட்டது. என்னவாக இருக்கும் என்று யோசித்தவள், எதுவாக இருந்தாலும் போய் பார்க்கலாம் என நினைத்து உடனே ரூமிலிருந்து வெளியே வந்தாள். அதே நேரம் தாரிகாவும் அவளது ரூம் கதவை திறந்தாள். கதவை திறந்துவிட்டு லில்லிக்கு கால் எடுக்க போனை எடுக்க போனாள். அப்போது சரியாக கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் லில்லி. தாரிகா, நீ ஒரு ஆம்பளை கூட்டிட்டு வந்திருக்கியா? தாரிகா உடனே முன்னால் போனாள். சரவணன் அவசரப்பட்டு எதுவும் செய்துவிடக் கூடாது என்று நினைத்தாள். அவன் பிரச்சனையை பெரிதுபடுத்திவிடக் கூடாது என யோசித்தாள். ஜோஷ் டவுனுக்கு வருவதுதான் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வர நினைக்கும் எல்லோருடைய கனவும்.
இதுதான் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியின் முக்கிய ஸ்பாட். இங்கே வரும் வாய்ப்பு கிடைத்துவிட்டால் இண்டஸ்ட்ரிக்குள் போனது போலதான். என்ன தாரிகா சைலண்டா இருக்க? சரிதான் போ, நான் இன்னைக்கு நைட்டு ஹெட்போன் போட்டுட்டு தான் தூங்கணும் போலையே என்று கிண்டல் செய்தாள். இவ்வளவு அழகான தாரிகா எப்படியான ஒருத்தனை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாள் என்று பார்த்தாள் லில்லி. அவனோ மிகவும் நார்மலான ஒரு ட்ரௌசரும் ஒரு பனியனும் தான் போட்டுக் கொண்டிருந்தான். அவளுக்கு அவனை பார்க்கும்போது மிக சாதாரணமான ஒருத்தன் போலத்தான் தெரிந்தது. அவனை பார்த்ததும் ஏனோ அவளுக்கு தாரிகா மேல் பரிதாபம் தான் வந்தது. அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தாரிகாவின் பக்கம் திரும்பி, டார்லிங், நீ என்ன வீடு இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றியா என்ன? நீ மட்டும் உன்னை இவன மாதிரியான ஆளுங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லி வையேன், அவ்வளவுதான் உன்னோட வொர்த். இது மட்டும் வெளியில யாருக்காவது தெரிஞ்சா உன்னை எதுக்கும் எடுக்க மாட்டாங்க பாத்துக்க என்றாள். ஒன்று, சரவணன் இப்போது சேற்று நீரில் நனைந்து போயிருந்தான். அது மட்டும் இல்லாமல் அவன் போட்டிருக்கும் எந்த ஒன்றும் ஒரு பிராண்டடான ஆடை இல்லை. லில்லியின் பார்வையில் அத்தனை அருவருப்பு தெரிந்தது. அதை பார்த்ததும் தாரிகா உடனே, லில்லி, அப்படி சொல்லாதீங்க, இது என்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் முன்னாடி சொல்லியிருக்கேனே என்றாள். அதை கேட்டதும் லில்லி மொத்தமாக ஆடிப்போனாள். தாரிகா, நீ என்ன லூசா? உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? உனக்கு ஒன்னு தெரியுமா? இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது யாருக்காவது பாய் ஃப்ரெண்ட் இருந்தா அவங்களே அவங்களோட ஃபியூச்சரை அழிச்சுக்கிறதுக்கு சமம். தாரிகாவிற்கு அது பத்தி தெரியாமல் இல்லை. ஆனால் அவளும் சரவணனும் காதலிப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதில் அவள் மிக உறுதியாக இருந்தாள். லில்லி தாரிகாவை பார்த்து நெற்றியில் அடித்துக் கொண்டு, நீ ரொம்ப அன்லக்கிடி, உன்னால அவனை இங்க இருக்க சொல்ல முடியாது. அப்படியே வேணும்னு சொன்னா 2 பேரும் ஹோட்டலுக்கு போங்க. ஆனாலும் தாரிகா, எதுக்கடி இப்படியான ஒருத்த உனக்கு என்று பரிதாபப்பட்டாள். லில்லி தாரிகாவிற்கு முன்னாடியே இண்டஸ்ட்ரிக்குள் வந்துவிட்டாள். ஆனால் இன்னும் அவளுக்கென்று ஒரு தனியான இடம் கிடைக்கவில்லை. அவளது தோற்றம் எல்லோரையும் கவரும்படியாக இருக்கவில்லை என்பதுதான் காரணம். அதனாலே அவளுக்கு படியேறி போக முடியவில்லை. அதனால் இப்போது குறுக்கு வழியை பார்த்துக் கொண்டிருக்கிறாள். இப்போது வரைக்கும் அவளுக்கு நிறைய பணக்கார பசங்களை பற்றி தெரியும். அது மட்டுமல்லாமல் தாரிகாவிற்கு அவர்கள் மத்தியில் நிறைய மவுஸ் இருப்பதும் தெரியும். அவள் மட்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னால் அவளை எங்கோ ஒரு இடத்திற்கு கொண்டு போய் விடுவார்கள். அதுவே அவர்களை பகைத்துக் கொண்டால் இப்போது எங்கே காணாமல் போவோம் என்றே தெரியாமல் இருக்கும். இவ்வளவு நேரமும் சரவணன் மற்ற பக்கம் திரும்பிக் கொண்டுதான் இருந்தான். லில்லி அதிகமாக பேசிக் கொண்டு போகவும் மெதுவாக திரும்பினான். அவனை பார்த்ததும் லில்லியும் ஷாக் ஆனாள். சரவணா என்று அதிர்ந்தாள். சரவணனும் லில்லி என்ற பெயரை கேள்விப்பட்டதுமே இவளாகத்தான் இருக்குமோ என்றுதான் யோசித்தான். உலகம் எவ்வளவு சிறியது. திரும்பி லில்லியை பார்த்ததும் அவளைதான் என்னோட ஹைஸ்கூல் ஃப்ரெண்டு என்று நினைத்துக் கொண்டான். லில்லி சரவணனை கண்டதும் ஷாக் ஆனாள். உடனே தாரிகாவை பிடித்து இழுத்து, ஹே, உனக்கு எப்படி இவனை தெரியும் என்று கேட்டாள். தாரிகாவிற்கு அந்த கேள்வி இன்னும் பெரிய குழப்பத்தை உண்டாக்கியது. உடனே லில்லியின் கையை உதறிவிட்டு, என்னாச்சு, எதுக்கு இப்படி கேக்குற? உனக்கு அவருக்கு இடையில ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கா என்று கேட்டாள். லில்லியின் முகத்தில் கடுமையான கோபம் தெரிந்தது. அவள் தாரிகாவிடம், நான் இதுவரைக்கும் அவனை பத்தி சொன்னதெல்லாமே ரொம்ப கம்மி, இந்த புறம்போக்கு கூட எப்படி நீ செட்டான என்று கேட்டாள். தாரிகாவிற்கு லில்லி சரவணனை பற்றி ஏதோ ஒரு பிழையான புரிந்துணர்வில் இருப்பது தெரிந்துவிட்டது. ஆனால் இந்த ஒரு காரணம் கொண்டும் அவள் சரவணனை விட்டுக் கொடுக்க போவதில்லை என்பது மட்டும் உறுதி. லில்லி மறுபடியும் தாரிகாவை இழுத்து, நீங்க 2 பேரும் இன்னும் ஒன்னா இருக்கல தானே என்று கேட்டாள். தாரிகா குழப்பத்துடனே இல்லை என்பதாக தலையை ஆட்டினாள். அதை பார்த்ததும் நெஞ்சில் கை வைத்த லில்லி, சூப்பர், வா உடனே போலாம் என்று இழுத்தாள். ஆனால் தாரிகாவோ ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை. அதை பார்த்ததும் லில்லி சரவணனை கோபத்துடன் பார்த்தாள். சரவணன் அவளை உற்று பார்த்துக் கொண்டே இருந்தான். அவன் அவளை யாரு என்பதை அலட்டிக் கொள்ளவே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஹைஸ்கூலில் இருந்த ஒரே ஃப்ரெண்ட் மேத்யூ மட்டும்தான். சரவணன் சுற்றி வளைத்துக் கொண்டிருக்காமல், உனக்கு இந்த வீட்ல இருக்கிற ப்ராப்ளம் தெரியுமா என்று நேரடியாகவே கேட்டான். ஆனால் லில்லி அவனது கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவனை இன்னும் தாக்கித்தான் பேசினாள். யாருடா நீ? நீ உன்னை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்கிட்டயே கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? உனக்கு உன்னோட சொந்த ஃபேமிலியோட நிலைமை தெரியும் தானே? அவளை பொறுத்த வரைக்கும் சரவணன் பிச்சைக்காரனை விடவும் கீழ்த்தரமானவன் தான். அவளை மீண்டும், நீ ஒரு பணக்காரனா இருந்திருந்தா நீ எவ்வளவு கூட்டிட்டு சுத்தி இருந்தாலும் நான் ஒன்னும் கேட்டிருக்க மாட்டேன். ஆனா ஒண்ணுமே இல்லாம இருந்துகிட்டு தாரிகாவை ஏமாத்தி உன்னோட ஆசையை தீர்த்துக்க பாக்குறியா? அது என்னைக்குமே நடக்காது. இனிமே தாரிகா மேல உன்னோட சுண்டு விரல் கூட பட நான் விட மாட்டேன் என்று சொன்னாள்.
சரவணனுக்கு அவனது கேர்ள் ஃபிரெண்டுடன் இருப்பதே அவளை ஏமாற்றுவது என்று சொல்வதை இப்போதுதான் முதலாக கேட்கிறான். சரவணன் அவளை பார்த்து முறைத்துக் கொண்டே, லில்லி, நான் உன்கிட்ட கேட்கறதுக்கு நீ நேர்மையா பதில் சொன்னா உனக்கு நல்லது என்றான். தோடா, என்ன மிரட்டுறியா? உன்னோட பேச்சுக்கெல்லாம் அசைறாள் நான் இல்ல. நான் கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். தாரிகா ஒரே ஒரு நாள் தான் இங்கே இருந்திருக்கிறாள். அதற்குள் கேமராவை கண்டுபிடித்தாகிவிட்டது. இதுவே அவன் கொஞ்சம் லேட்டாய் வந்திருந்தால் தாரிகாவின் அந்தரங்கம் பகிரங்கமாயிருக்கும். சரவணன் கோபத்துடன் கையை இறுக்கி பொத்திக் கொண்டான். அதை பார்த்த லில்லி நக்கலாக சிரித்துக் கொண்டு, என்னடா கோபம் வருதா? அடிக்கணும் போல இருக்கா? வா அடி வா. என் மேல உன்னோட கை பட்டுச்சுன்னா நீயும் ஃபேமஸ் ஆயிடுவ, நானும் ஃபேமஸ் ஆயிடுவேன் என்று சொன்னாள். சொல்லிவிட்டு அவளது போனை எடுத்து வீடியோ எடுக்க ரெடியானாள். அதை பார்த்ததும் சரவணன் சிரித்தான். கவலைப்படாத, நானே உன்னோட வாயில இருந்து எல்லாத்தையும் வர வைக்கிறேன் என்று சொன்னவன் போனை எடுத்தான். இப்போது அவனுக்கு தாரிகா சொன்ன இந்த ரூம்ல தங்க கிடைக்கிறது லக்கின்னு சொன்னதன் அர்த்தம் புரிந்தது. லில்லி சரவணன் யாருக்கோ கால் எடுப்பதை பார்த்ததும், தாரிகா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் என்னோட மேனேஜரோட கால்ல விழுந்து உனக்கு இந்த ரூம் எடுத்து கொடுத்தேன். நானும் நீயும் ஒரே இடத்துல இருந்து வரோங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதை செஞ்சேன். இல்லைன்னா நான் உனக்காக ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேன் என்றாள். லில்லி, உனக்கு இந்த ரூம்ல கேமரா இருக்கிறது தெரியுமா என்று கேட்டாள் தாரிகா. அதற்கு லில்லியோ, நீ உனக்காக யோசிக்கலனா கூட அடுத்தவங்களுக்காக யோசிக்கணும் இல்லையா என்று கேட்டாள். லில்லி தாரிகாவின் கேள்விக்கு நேராக பதில் சொல்லவில்லை. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த இண்டஸ்ட்ரியில ஒருத்தவங்களுக்கு ஈஸியா முன்னாடி வந்துடலாமா? உன்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னோட கிளாஸ்மேட்டா இருப்பான்னு சொல்லி நான் நினைச்சிருக்கல. அவன் இருக்கிற கோலத்துக்கு அவனாலேயே அவனை பாத்துக்க முடியாது. இதுல நீ அவனை லவ் வர பண்ற. அவன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல என உறுதியாக சொன்னாள் தாரிகா. அதே நேரம் சரவணன் வெளியே போய் மேத்யூவிற்கு கால் எடுத்தான். சொல்லு சரவணா, என்ன வேணும்? உனக்கு ஜோஸ்டோன்ல யாராவது தெரியுமா? இல்லனா இங்க இருக்கிற லோட்டஸ் பிலிம் கம்பெனில யாரையாவது? ஆமா, அவங்களோட புது கேர்ள் குரூப் ப்ரோக்ராம்ல எனக்கு பங்கு இருக்கு. உன்னோட லொகேஷன் மட்டும் சொல்லு, நான் மேனேஜர் அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்ன மேத்யூ காலை கட் செய்தான். மேத்யூவிற்கு லொகேஷனை அனுப்பிவிட்டு சரவணன் உள்ளே வந்தான். அவனை பார்த்து சிரித்தாள் லில்லி. என்ன சரவணா, நீ என்ன தைரியத்துல தாரிகாவை கரெக்ட் பண்ணேன்னு மட்டுமாவது சொல்ல. என்ன அவளோட காசுல உனக்கு நல்லா வாழலான்னு பிளான் போட்டியா? சரி, காசுதான் இல்லன்னு பார்த்தா இப்ப கேரக்டரும் இல்லையே உன்கிட்ட. சும்மா ஆசைக்காக பொண்ணுங்களை வளைச்சு போடுற கும்பல் தானே நீயே. இனிமே உன் ஆட்டம் பலிக்காது. லில்லி பேசி முடித்ததும் வாசலில் ஏதோ ஒரு நிழல் ஆடுவது தெரிந்தது. அவள் அந்த பக்கம் பார்க்க மேனேஜ்மெண்டில் இருந்துதான் வந்திருந்தார்கள். அதை பார்த்ததும் அவள் இன்னும் மூர்க்கமானாள். ஹாய் மிஸ்டர் வில்லியம்ஸ், வந்துட்டீங்களா? இந்த ஆள் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். எங்களை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட விட மாட்டேங்கிறான். முதல்ல நீங்க போலீஸ கூப்பிட்டு இவனை புடிச்சு கொடுங்க என்று சொல்லிக்கொண்டே போனாள். அவளது குரலில் ஒரு குழைவு தெரிந்தது. வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் லில்லி மிகவும் கவர்ச்சியானவள். இங்கே இருக்கும் மற்ற அழகிகள் மேல் அவருக்கு கை வைக்க முடியாது என்பதால் அவருக்கு லில்லியும் கூட கவர்ச்சியாகத்தான் தெரிந்தாள். அவள் அப்படி சொல்லவும் யூனிஃபார்மில் இருந்த வில்லியம்ஸ் அவரது கையில் இருந்த தடியை ஆட்டிக்கொண்டே சரவணனை நோக்கி வந்தார். என்ன பையா, ரொம்ப தொந்தரவு பண்றியா? ஏன், உனக்கு வேற ஜோடி இல்லையா என கேட்டவர் கையில் இருந்த தடியால் அவனை அடிக்க ஓங்கினார். அதை பார்த்ததும் தாரிகா சரவணா என்று கத்தினாள். ஆனால் சரவணனோ அவரது தடி அவனது உடலுக்கு பக்கத்தில் வரும் முன்னாடியே தடுத்து நிறுத்தி இருந்தான். கூடவே அந்த தடியை பறித்து எடுத்திருந்தான். அதை பார்த்ததும் என்கிட்டயே எதிர்த்து நிக்கிறியா என்று கேட்டவர் அவரது முதுகிலிருந்து இன்னொரு தடியை எடுத்தார். அது கரண்ட் பாய்ச்சக்கூடிய ஒரு தடி. அதை பார்த்ததும் லில்லி சிரித்துக் கொண்டே, இப்ப என்ன பண்ண போறேன்னு பாப்போம் என்றாள். ஆனால் அவள் சிரித்து முடிப்பதற்குள் சரவணன் வில்லியம்ஸின் கையில் இருந்த அந்த தடியையும் பறித்திருந்தான். கூடவே இன்னும் ஒரு சத்தமும் கேட்டது. லில்லி அவனை ஷாக்குடன் பார்க்க சரவணன் அந்த தடியை உடைத்து முடித்திருந்தான். அதை பார்த்ததும் லில்லி தானாக கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து கொண்டாள். வில்லியம்ஸுக்கு தான் அதிக ஆச்சரியமாக இருந்தது. அவரது கையில் இருந்த அந்த தடி ABS பிளாஸ்டிக்கினாலும் இன்னும் சில மெட்டல்ஸ்களாலும் செய்யப்பட்டிருந்தது. சரவணன் வில்லியம்ஸை உற்று பார்த்து கொண்டே, என்ன ஃபன்னா இருந்துச்சா என்று கேட்டான். அவனது குரல் இப்போது இன்னும் கம்பீரமாக இருந்தது. அதை கேட்டதும் வில்லியம்ஸிற்கு உடல் நடுங்கியது. அந்த தடியை இப்படி லேசாக உடைத்தவனுக்கு
தனது எலும்பை உடைக்க அதிக நேரம் எடுக்காது என யோசித்தான். ஆனால் லில்லி உடனே அவனை அலட்சியமாக பார்த்துவிட்டு, மூட்டை தூக்கி கூலி வேலை செஞ்சு பொழைக்கிற உனக்கு இதெல்லாம் ஈஸிதான். உன்னோட உடம்பு சும்மாவே பலமாதான் இருக்கும். ஆனாலும் நீ பாவண்டா, உனக்கு இன்னும் சமூகத்தை பத்தி சரியான புரிதல் இல்ல. நாம் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற சமூகம் ஒரு எக்கானிக் சமூகம் என்று சொன்னாள். சரவணனோ அது எல்லாற்றையும் கேட்டு வந்து சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் போராடி கொண்டிருந்தான். அவனுக்கா இந்த சமூகத்தை பற்றி தெரியாது? எல்லா விதமான ஆட்களையும் அதிகம் சந்தித்திருக்கும் ஒருத்தன் அல்லவா? அவனுக்கு கீழ் இப்போது ஒரு வேர்ல்டு கிளாஸ் எக்கனாமிக் டீமும் இன்வெஸ்டிகேஷன் டீமும் இருக்கிறது. என்னதான் நாடு கடந்த நாடு தகவல்களை எடுப்பது அவர்களுக்கு சிரமமாக இருந்தாலும் கூட எல்லா வகையான எக்கனாமிக் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட் பற்றிய தகவல்களையும் அவர்களுக்கு எடுக்க முடியுமாக இருந்தது. லில்லி மீண்டும் தலையை வெறுப்பாக அசைத்துவிட்டு, உனக்கு போலீஸ் தாண்டா சரி தாரிகா, ஏதோ உன்னோட நல்ல நேரம் நான் வந்தேன், இல்லனா நீ இன்னைக்கு இந்த தெருநாய்க்கு இரையாயிருப்ப என்று சொன்னவள் போனை எடுத்தாள். அப்போது வாசலில் மீண்டும் யாரோ ஒருவரின் காலடி சத்தம் கேட்டது. லில்லி உடனே அங்கே பார்க்க வாசலில் லோடஸ் பிலிம் கம்பெனியின் மேனேஜர் நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். அவரை பார்த்ததும், மேனேஜர், நீங்க எதுக்கு சார் இந்த சின்ன பஞ்சாயத்துக்கெல்லாம் வந்துட்டு இருக்கீங்க? போலீஸ கூப்பிட்டு அவனை கூட்டிட்டு போக சொன்னா சரி என்று சிரித்துக் கொண்டே சொன்னாள். அதை கேட்டதும் மேனேஜர் அவர்களை நோக்கி மிக வேகமாக வந்தார். வந்தவர் நேராக சரவணனின் முன்னாடி போய் அவனது சட்டை காலரை பிடித்து தரத்தடவென இழுத்துக் கொண்டு போய் ரூமுக்கு வெளியே தள்ளுவார் என்று பார்த்தாள். ஆனால் அவரோ நேராக அவளுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு அவளை பலார் என்று ஓங்கி அறைந்தார். அதில் அதிர்ச்சியான லில்லியின் கண்கள் கலன்று வெளியே வந்து விழுந்துவிடும் அளவிற்கு இருந்தது. கன்னமும் சிவந்து போனது. அதிர்ச்சியுடன் மேனேஜரை பார்த்தவள், சார் நீங்க என்று இழுத்தாள். அவளுக்கு அதற்கு மேல் பேச எதுவும் வரவில்லை. மேனேஜர் அடுத்து சரவணனின் பக்கம் திரும்பி லேசான ஒரு புன்னகையுடன், ரொம்ப சாரி மிஸ்டர் சரவணா, தாரிகா உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட்னு எனக்கு தெரியாது, ஐம் சாரி என்றார். லில்லிக்கு அதை பார்த்ததும் அரை பாங்கியதில் கற்பனை உலகத்திற்கு போய்விட்டோமோ என்று சந்தேகம் எழுந்தது. என்னது, இத்தனை பெரிய கம்பெனியின் மேனேஜர் சரவணனை மிஸ்டர் சரவணன் கூப்பிடுறாரா என்று யோசித்தாள். அவரை அடுத்து சரவணனை பார்த்து, மிஸ்டர் சரவணா, என்ன ப்ராப்ளம் சொல்லி நீங்களே சொல்லுங்க என்றார். சரவணன் உடனே கையில் இருந்த கேமரா மூன்றையும் தரையில் வீசினான். பின் அதை காட்டியவன் கோபத்துடன் மேனேஜரை பார்த்து, இந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா ரூமும் இதே கதிதானா என்று கேட்டான். அதை பார்த்ததும் மேனேஜருக்கு தொண்டை தண்ணீர் வற்றிக் கொண்டு போனது. அவருக்கும் ஏற்கனவே அது பற்றி தெரியும் தான். பயத்தில் நடுங்கிக் கொண்டே, மிஸ்டர் சரவணா, இது உங்க கேர்ள் ஃபிரெண்டோட ரூம்லயுமா இருந்துச்சு என்று கேட்டார். பின்ன இருக்காம எப்படி என்னோட கைக்கு இது வந்திருக்கும்? மிஸ்டர் சரவணா, நான் உடனே யாரையாவது கூப்பிட்டு இத டீல் பண்ண சொல்றேன். எப்படி டீல் பண்ண போறீங்க என்று சரவணன் கேட்ட கேள்வியில் ஸ்தம்பித்து போனார் மேனேஜர். மேனேஜரும் கூட இதுக்கு பொறுப்பு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான். என்னதான் இருந்தாலும் கடைசியில் பார்க்கும்போது அவரும் ஒருத்தனுக்கு கைகூலிதான். அவருக்கு பின்னாடி மிகவும் பலம் வாய்ந்த ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது. அதுதான் எல்லோத்திற்கும் காரணகர்த்தா. சரவணனுக்கு இந்த பில்டிங்கில் இருக்கும் அத்தனை ரூமிலும் இப்படியான கேமராக்கள் இருக்கும் என்பது உறுதியாக தெரிந்தது. இல்லை என்றால் அவர்கள் கொடுக்கும் இந்த சீப்பான ரெண்டுக்கு வேறு ஏதாவது ஒரு வழியில் சம்பாதிக்க வேண்டும் அல்லவா? இந்த நியூஸ் எப்படியும் மீடியாவிற்கு போய்விடக்கூடாது என்று யோசித்தார் மேனேஜர். அவர் வேலை செய்வது லோட்டஸ் பிலிம் கம்பெனிக்காக. அவர் செய்த ஏதோ ஒரு வேலைக்காக கம்பெனி பதில் சொல்லும் அளவிற்கு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று யோசித்தார். மீடியாவை விட்டு போலீஸ் கூட இந்த பக்கம் வந்துவிடக்கூடாது. சரவணா, நீனும் சின்ன பையன்தான். உண்மையை சொல்லணும்னா நீ போலீஸ கூப்பிட்டாலோ மீடியாவை கூப்பிட்டாலோ அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லி நீ நினைக்கிறியா? இது என்ன இடம்னு சொல்லியாவது உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என்று கோபத்துடன் கேட்டாள் லில்லி. சரவணன் மேனேஜரை பார்த்து, இத நானே பாத்துக்கிறேன் என்று சொன்னான். மேனேஜருக்கும் அது நல்லது என்றுதான் தோன்றியது. சரவணனை எல்லாவற்றையும் சரி செய்ய ட்ரை பண்ணும்போது இந்த நெட்வொர்க் எவ்வளவு கஷ்டமானது என புரிந்து கொண்டு பாதையில் நின்று விடுவான் என்று யோசித்தார். அதற்கு பிறகு எந்த ஒரு பிரச்சனைக்கும் வரமாட்டான் என்று நினைத்தார். சரவணன் போனை எடுத்து இன்னும் ஒருத்தருக்கு கால் செய்தான். ஹலோ, நான் ஜோஸ்டோனுக்கு வந்துட்டேன். என்னால இப்ப உங்களை வந்து பார்க்க முடியல. எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும். ஓ, சொல்லுங்க, என்னது? ஹோட்டல் லோட்டஸ் பிலிம் இண்டஸ்ட்ரி அபார்ட்மெண்ட்ல மொத்தம் எத்தனை ஹிடன் கேமரா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். கூடவே நாளைக்கு ஜோஸ்டோன் நியூஸ்ல இத பத்தி வரணும். அதோட இன்னொரு விஷயம்,
இன்னைக்கு ஏர்போர்ட்ல வச்சு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு புக்காட்டி வைரோன் கார், அதோட ஓனர் பத்தின மொத்த ஜாதகமும் வேணும் என்று சரவணன் சொன்னான். அதை கேட்டதும் எதிர்முனையில் இருந்தவன் ஆல் டன், ஈஸி பிஸி என்று சொன்னான். சரவணன் சொன்ன அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த லில்லிக்கு பேய் அறிந்தது போல இருந்தது. இதுவரைக்கும் யாருமே லோட்டஸ் பிலிம் கம்பெனியை பகைத்துக் கொண்டதில்லை. சரவணனுக்கு பைத்தியம்தான் என்று முடிவுக்கு வந்தாள். அவனை பார்த்து சிரித்துக் கொண்டே, சரிதாண்டா, நீ நல்லாவே பீத்துற. தாரிகா உன்னை பார்த்து மயங்கினதுல தப்பே இல்ல. எவ்வளவு ஆத்மார்த்தமா நடிக்கிற பத்தியா? பேசாம நீயும் எங்க கம்பெனில சேர்ந்துரு, பெரிய ஆக்டரா வருவ என்று சொன்னாள். மேனேஜருக்கே லில்லியின் பேச்சை கேட்டு கடுப்பாகத்தான் இருந்தது. இந்த நேரத்திலும் கூட சரவணனை கிண்டல் செய்து கொண்டிருக்கிறாளே என்று யோசித்தார். அப்போது அங்கே போலீஸ்கார்கள் அடுத்தடுத்து வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் லில்லி சரவணனை ஷாக்குடன் பார்த்தாள். என்ன, இப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று சிரித்துக் கொண்டே கேட்டான். இதுவரைக்குமே யாருமே லோட்டஸ் பிலிம் கம்பெனியின் எம்ப்ளாயி டார்மெட்ரியை சோதனை செய்ய துணிந்ததில்லை. அவள் உடனே வெளியே எட்டி பார்க்க ஏராளமான போலீஸ்கார்கள் வந்திருப்பதை கண்டாள். இதெல்லாம் உண்மையிலேயே சரவணன் செய்ததுதானா, அதுவும் ஒரே போன் காலில் என்று யோசித்தாள். எதுவுமே இல்லாமல் இருந்தவன் எப்படி இப்போது விரல் அசைவிலேயே எல்லாவற்றையும் தலைகீழாக்குகிறான் என்று அவளுக்கு குழப்பமாக இருந்தது.